வேதாகமத்தை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம் சோதரனே சகோதரியே. அதன் பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை கூட படிக்கலாம். முதலாவது 13ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம் சோதரியே. அதன் தலைகள் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சுவஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி 17ஆம் அதிகாரம் படிக்கலாம் சோதரியே. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறார். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நம் தலைகள் தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மகத்தான இந்த காலை விடைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ ராஜா, எங்களுடைய ஆவிக்குரிய நேசரே, மனவாளனே, இன்றைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு, இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற மறைவாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் 7வது தூதன் மூலமாக எல்லாவற்றையும் ஆண்டவரே திரை நீக்கி வெளிப்படுத்தி என்பதை பார்க்கிறோம். இதோ அந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் வெளிப்பட கர்த்தாவே கிருபை செய்வீராக. இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே உடைய இரத்தத்தின்களை தாழ்த்தின தகப்பனே, இதோ இந்த நாங்கள் படிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த மறைவான இந்த பகுதிகளை கர்த்தாவே நாங்கள் தகப்பனே நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் தாமே எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை, அந்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே மகிழும்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்க. என்னென்ன தேவைகளோடு கர்த்தாவே இவர்களை ஜபத்தை எடுக்கிறார்களோ தகப்பனே, அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதிசயங்களை அற்புதங்களை செய்து நீர் மகிமைப்படுங்கப்பா. தூரங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துறோம். நீர் தாமே திரைமறித்துக் கொண்டு பேசுகிற தேவனா இருக்கிறீர். உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று இதோ எங்களை தருகிறோம். நீர் தாமே வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெருப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சோரேஸ்வரியே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரனே, நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஹிஸ்டரியை பார்க்க வேண்டிய காரியங்களா இருக்கும். கொஞ்சம் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாம் சில காரியங்களை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். போன வாரம் நம்ம சில காரியங்களை பேசணும், ஆனா அதை பர்ஃபெக்டா வீடியோ பண்ண முடியல. ஆனா இந்த வாரத்துல நம்ம வீடியோ பண்ணி கண்டிப்பா இது யாருக்காச்சும் பிரயோஜனப்படும் என்கிற காரியத்தின் அடிப்படையில நம்ம கொஞ்சம்
தேவனுடைய இரக்கங்களை நாம் முன்னிட்டு இந்த காரியங்களை பேசலாம். ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். பாருங்க சோதனை, இன்றைக்கு நம்ம பேச போறது தெரியுமா? கொஞ்சம் ஹிஸ்டரி பேச போறோம். இந்த ரோம் ராஜ்யமானது எப்படி கட்டப்பட்டது என்கிற ஒரு காரியத்தை பேச போறோம். ஏன்னா இங்க பாருங்க, வெளிப்படுத்துற விஷயம் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க அந்த ஞானமுள்ள மனம் இதுல விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அப்ப அந்த ஸ்ரீன்றது யாரு? ரோமன் கேத்தலிக் சபைன்ற மாதிரி விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ரோமன் கேத்தலிக் சபை, அப்புறமா ரோம் என்கிற காரியத்தை விசுவாசிக்கிறோம். அந்த மலைகள் மேலே ஸ்தாபிக்கப்பட்ட பட்டணம் இது ரோம் இல்லைங்களா? அந்த ரோம் பட்டணத்தை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய தீர்க்கதரிசி நமக்கு அந்த மாதிரி காரியங்களை சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம்? அந்த 7 மலைகள் மேல உட்கார்ந்திருக்கிற ஸ்ரீ யாரு? ரோம் இல்லைங்களா? அது ரோமா இருக்குது இல்லைங்களா? அந்த ரோம்ல தான் என்னவா இருக்குது? எஸ், ரோமன் கேத்தலிக் சபையானது வெளிப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ரோமன் கேத்தலிக் சபையானது அங்கதான் என்ன ஆகுது? ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா நிசாயா கவுன்சில் தான் என்ன ஆகுது? எஸ், அந்த சபையை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சபையை வந்து அவங்க என்ன பண்றாங்க? அப்படி இல்ல, அந்த சபையை வந்து அங்கதான் என்ன பண்றாங்கன்னா, ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா நிசாயா கவுன்சில் தான் என்ன பண்றாங்க? கான்ஸ்டன்டைன் ராஜா உடைய ஒரு ராஜ்யபாரத்தின் கீழே என்ன பண்றாங்கன்னா அந்த மார்க்கத்தை வந்து அவங்க ஸ்தாபிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, நிறைய செய்திகள்ல வந்து திடீர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, இந்த 7 தலைகளும் அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அப்ப என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற மலைகள் இருக்குது இல்லைங்களா? நம்ம உலகத்துல பார்க்கும்போது நம்ம இங்க பாக்குறோம், நம்ம இந்தியால பாக்குறோம், இது திருப்பதியை பார்க்கிறோம், பெரிய திருப்பதி. அது 7 மலைகளால் 7 மலைகள் மூலமாக கட்டப்பட்ட ஒரு கோயில் என்ற மாதிரி பாக்குறாங்க இல்லைங்களா? ஆனா சகோதரேஸ்வரிய, ரோம்ல பார்க்கும்போது 7 மலைகளுக்கு மேல அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்ரீ இருக்கிறான். அவதான் யாரா இருக்கிறா? எஸ், ரோமன் கேத்தலிக் சபையா இருக்கிறா. விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் 7 ராஜாக்களாம். அவங்க யாரவங்க? 7 ராஜாக்கள். அந்த மலைகளை குறிக்குது, பிளஸ் என்னவா குறிக்குது? ராஜாக்களையும் குறிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? மலைகளையும் குறிக்குது, ராஜாக்களையும் குறிக்குது இல்லைங்களா? இந்த ராஜாக்கள் யாரு? எப்படி இந்த ரோமானது கட்டப்பட்டது? ரோம் எந்த ஒரு அரசர்கள் கீழே இந்த ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற காரியங்களை வந்து நம்ம ஹிஸ்டரியில தான் பார்க்க முடியும். ஹிஸ்டரியில தான் பார்க்க முடியும். சாரி, இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம வந்து தீர்க்கதரிசி அங்குண்டு சொல்லியிருக்கிறாரு, ஆனா அவர் பரிபூர்ணமா என்ன பண்ணல. நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா அவர் செய்தி பேசியிருக்கிறார், ஆனா பரிபூர்ணமாக என்ன பண்ணல, அவர் ஹிஸ்டரியை பேசல. விசுவாசிக்கு நம்ம தான் என்ன பண்ணோம், தேடி பார்க்க வேண்டியதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பார்க்கலாம். பாருங்க சோரேஸ்வரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, நான் உங்களுக்கு சில விஷயங்களை விவரிக்கிறேன். நானு முதலாவது யாருன்னா ஜூலியஸ் சீசர்ன்ற மாதிரி ஒரு நபர். விசுவாசிங்களா? ஜூலியஸ் சீசர், அப்புறமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அகஸ்டஸ் சீசர், கிளாடியஸ், நீரோ, வெஸ்பேசியன், டைட்டஸ், டொமிடியன் என்ற மாதிரி ஒரு இவங்க யாரு? 7 ராஜாக்கள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 7 ராஜாக்களை பற்றி யோவான் என்ன பண்றாரு? இந்த காட்சிகளை பார்க்கும்போது, எந்த காட்சிகளை? அடையாளத்தின் சின்னங்களாக அவர் வந்து தேவன் அவரை வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க? ஆவிக்குரிய ரீதியில அவரை வந்து கொண்டு போய் காரியங்களை காட்டும் போது இந்த மாதிரி அவர் என்ன பண்ற? அடையாளத்தின் சின்னங்களா பாக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அடையாளத்தின் சின்னங்களா பார்க்கும்போது அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஹிஸ்டரியில பார்த்தா தான் நமக்கு புரியும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோனேஸ்வரியே, இதை வந்து யார் பாக்குறது? யோவான் வந்து பத்மதீவுல வந்து ஆவிக்குரிய ரீதியில வந்து இந்த காரியங்கள் எல்லாம் பாக்குறாரு. தம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து தேவன் அவருக்கு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அதான் வெளிப்படுத்துற விசேஷமா இருக்குது. வெளிப்படுத்துற விசேஷம். அப்ப நெக்ஸ்ட் வந்து
நடக்க வேண்டிய காரியத்தை வந்து தேவன் அங்க என்ன பண்றாரு, யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. பிளஸ் இந்த மாதிரி இந்த காரியங்கள் வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி என்ன பண்றாரு, அடையாள சின்னங்களாம் வெளிப்படுத்துறாரு. அடையாள சின்னங்கள் மூலமா வெளிப்படுத்துறாரு. ஆனா அதுக்கு பின்பாக என்ன இருக்குது, அந்த அடையாள சின்னங்களுக்கு பின்பாக என்ன இருக்குது, வெளிப்படாத காரியங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அது யார் வெளிப்படுத்துறது வந்து ஏழாம் தூதன் இக்காலம் ஊதுகிற போது எல்லாம் தேவ ரகசியம் என்னாகும், நிறைவேறும். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து செய்திகளை பிரசங்கிக்கும் போது, செய்திகளை வந்து அளிக்கும் போது, ஜனங்கள் மத்தியில பேசும்போது, எக்காலத்தை ஊதும் போது தேவ ரகசியம் எல்லாமே என்னாச்சு, எஸ் நிறைவேறது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க யோவான் வந்து பத்மத்தீவுல வந்து சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது தேவன் அவருக்கு என்ன பண்றாரு, அந்த காரியங்களை வந்து வெளிப்படுத்துறாரு, அடையாள சின்னங்களாக வெளிப்படுத்துறாரு இல்லீங்களா? அப்ப பார்க்கும்போது சொல்லி அந்த பாருங்க, அந்த வசனம் சொல்லுது இல்லீங்களா, என்னது அந்த வசனம் எடுத்துக்கொள்ளலாம், எடுங்க சீக்கிரமா. வெளிப்படுத்துற விஷயம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அப்போ ஞானமா இருக்கணுமா? ஞானமா இருக்கிற மனத்துக்கு தான் என்ன ஆகும், இந்த காரியங்கள் எல்லாமே புரியுமா? அந்த 7 தலைகளும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவர்கள் 7 ராஜாக்களாம். அப்ப அவங்க யாரு? 7 ராஜாக்கள். அந்த மலைகளுக்கு ஒப்பிடுறாரு. அந்த 7 ராஜாக்களாம். விசுவாசிக்கிறீங்களா? இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். இப்ப எங்க இருக்கிறார் இவரு? இவர் பத்மத்தீவுல வந்து தரிசனத்தை பார்க்கும்போது 5 பேர் விழுந்தார்களாம். ஒருவன் இருக்கிறான், இப்போ ஒருத்தர் இருக்கிறான், காய்ச்சல் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் யாரு? புரியுதா உங்களுக்கு? வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதும் ஆகிய மிருகமே 8வது வரும், அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். அப்ப 8 ராஜாக்களை பற்றி இங்க யோவான் வந்து என்ன பண்றாரு, தம்முடைய தரிசனத்துல பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. நம்ம அந்த ராஜாக்கள் யாருங்கிற ஒரு காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? ஜூலியஸ் சீசர். அப்புறமா யாரு? அகஸ்டஸ் சீசர். விசுவாசிக்கிறீங்களா? கிளாடியஸ், நீரோ, வெஸ்பேசியன், டைட்டஸ், டொமிடியன் என்ற மாதிரி 7 ராஜாக்கள் இருக்காங்க. இவங்க எந்தெந்த காலகட்டத்தில் வந்து ராஜ்யங்களை ஸ்தாபித்தாங்கன்ற சில ஹிஸ்டரியை பார்க்கலாம். சோனேஸ்வரியே கர்த்தர் கண்டிப்பா நமக்கு அது பிரயோஜனமா இருக்குன்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் முதலாவது அரசனாக என்ன பண்றாரு, ரோம் ராஜ்யத்தை. எஸ், இங்க தீர்க்கதரிசி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க சொல்றாரு பாருங்க. ஒரு காரணமின்றி அந்த ராஜ்யத்தை ரோமாபுரிக்கு உயிலாக கொடுத்தான். அவன் அவ்வாறு செய்த காரணத்தை தேவன் தாமே அறிவார். ஜூலியஸ் சீசர் அரசனாக பதவியேற்ற போது அவன் குருவாகவும் ராஜாவாகவும் ஃப்ரீஸ்ட் அண்ட் கிங் பணியாற்றி இந்த பாபிலோன் மார்க்கத்தின் கண்காணிப்பாளனானான். எஸ், விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அப்ப யாருது முதலாவது அரசன் யாருன்னா ஜூலியஸ் சீசர். இது சொல்றார். சபை காலத்தின் வியாக்கணத்துல வந்து சில கோர்ஸ் படிச்சேன் நான். அதுல வந்து சொல்ற ஜூலியஸ் சீசர் யாராவா இருக்கிறாரு, அவர் ஒரு ஃபீஸ்ட் அண்ட் கிங்கா இருக்கிறார், அரசரா இருக்கிறார். அப்பதான் முதலாவது ராஜா அவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் பாருங்க சொல்லி அகஸ்டஸ் சீசர். இவர் வந்து ஆட்சி காலம் வந்து கிமு 27 என்ன பண்றாரு, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 27வது வருஷத்துல வந்து என்ன பண்றாரு இவரு, ஆட்சிக்கு வர்றாரு. அப்புறமா 14வது கிபி 14 வந்து என்ன பண்றாரு, எஸ், ஆட்சியில் இறங்குறாரு. இயேசு பிறந்த காலத்தில் இருந்த பேரரசர் இவர்தான். இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் இருந்தாரு. இவர்தான் என்ன பண்றாரு, சில காரியங்களை வந்து இது பண்றாரு. இயேசு பிறந்த காலகட்டத்தில் இருந்த பேரரசர் வேதாகமத்தில் குறிப்பிட்டப்பட்ட மக்களை கணக்கெடுக்கும் அரசாணை, அதான் என்னது, இது
சொல்லுங்க. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட மக்களை கணக்கெடுக்கும் அரசாணை சொல்லும்போது இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்க ஊர்களுக்கு போங்க, என்ன பண்ணும், கணக்கெடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லீங்களா? அந்த காரியத்தை வந்து இந்த ராஜாவின் காலத்துல தான் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. எஸ், அந்த அடிப்புல தான் என்ன பண்றாங்க, யோசேப்பும் மரியா வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய எஸ் அவங்களுடைய கிராமத்துக்கு வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரோமா பேரரசை அமைதியுடனும் ஒருமைப்பாட்டுடனும் நடத்தினார். இந்த அரசர் என்ன பண்றார்? ரோம் பேரரசை வந்து அந்த ராஜ்யத்தை வந்து அமைதியுடனும் ஒருமைப்பாட்டுடனும் நடத்தினாராம். அப்புறமா யார் வராரு? அப்புறமா கிளாடியஸ் வராரு. கிளாடியஸ், ஒரு நிமிஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிளாடியஸ் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்த பிறகு சோனேஸ்வரியே பிரிட்டனை வந்து ரோமா பேரரசில் சேர்த்தவர். பிரிட்டன் தெரியலீங்களா உங்களுக்கு? நம்ம நாட்டை வந்து ஒரு காலத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, எஸ், அவங்க வந்து நம்மள வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. விசுவாசிக்கலாம். நமக்கு வந்து அப்ப என்ன இல்ல, சுதந்திரம் இல்ல. சுதந்திரம் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அவங்களுக்கு கீழே வந்து நம்ம அடிமைகளா இருந்தோம். அப்ப வந்து ஏதோ ஒரு நிறைய ஆட்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சுதந்திர போராட்டத்தை செய்து அவங்கள வந்து நம்ம நாட்டை விட்டு போகும்படி செஞ்சாங்க இல்லைங்களா? நம் நாட்டை விட்டு போகும்படி செய்து அப்புறமா சுதந்திரத்தை வந்து 1947 வாங்கினாங்க இந்தியால. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி அந்த பிரிட்டனையும் ரோமா பேரரசில் சேர்த்தவர். அப்போ ரெண்டுமே ஒன்னாச்சு. ரோமும் பிளஸ் பிரிட்டன் என்ன ஆச்சு? இப்போ ஒன்னான காரியத்தை செஞ்சார் அவர். யாரு? கிளாடியஸ். நீரோ ஆட்சி காலத்துல வந்து கிபி 54 அவர் எப்போ வர்றாரு? அவரு கிபி 54வது ஆண்டுதான் அவர் வராரு, உள்ள வராரு. கிபி 54 கிறிஸ்து வந்த பிறகு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்கள் வந்து அவர் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து ஊழியம் செய்யும் போது, விசுவாசிக்கிறீங்களா? பெந்தகோஸ்தே நாள்ல வந்து சபை மேல வந்து சபைக்கு மேல 120 பேர் மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு அங்க சபையில என்ன ஆகுது? எஸ், விசுவாசிகள் தேவன் தாமே கிறிஸ்தவத்தில் இறங்கி வந்து அவங்க நிரப்புறாரு. நிரப்பி அவங்க என்ன பண்றாங்க, நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அவங்க. எஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? எப்பேற்பட்ட ஒரு செய்தி நீங்க வந்து புறக்கணிச்சிட்டீங்க நீங்க. ஏன்னா யாருமே யாரும் இல்லைங்க, புறஜாதிகள் யாருமே இல்லை, எல்லாருமே யாரா இருக்காங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாமே யூதர்கள் தான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த யூதர்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு, பிளஸ் அவங்க மேல வந்து பரிசுத்தாவிய தேவன் வந்து ஊற்றப்பட்டு அங்க நெக்ஸ்ட் நடக்க வேண்டிய காரியங்களை வந்து என்ன பண்றாரு, முன்கூட்டியே வந்து தீர்க்கதரிசனங்களாக அவங்க மூலமாக என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. அந்நிய பாஷைகளை பேசுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்னென்ன நடக்க போகுது என்கிற காரியங்களை வந்து பேசுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணல அவங்க, தேவனை ஏற்றுக்கொள்ள. அந்த பேதுரு போயிட்டு அங்க என்ன பண்றாரு, அங்க பிரசங்கிக்கும் போது தேவாலயத்துக்கு முன்பாக பிரசங்கிக்கும் போது சோனேஸ்வரியே அங்க 3000 பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு கடைசி நேரம் அது. இது எஸ், அந்த பெந்தகோஸ்து நாள்ல தேவன் பரிசுத்தாவியை ஊற்றப்பட்ட பிறகு நியாயத்தீர்ப்பானது கொஞ்ச காலத்துல வரப்போகுதுங்கிற ஒரு காரியத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசனமாக உரைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கிருபையின் செய்தியை வந்து அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க. அதுல அந்த கடைசியில வந்து சில மீன்கள் தான் என்னாச்சு, எஸ், எப்படின்னா ஒரு மேய்ப்பன் என்ன பண்றாரு சொல்லுங்க, அவ ஒரு வலை வீசுறாரு. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்னவா இருக்குது, வலை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு வலையானது அடையாளமா இருக்குது. வலையை வீசும் போது என்ன பண்றாங்க, எல்லாமே வரும். என்ன வரும்? மீன்கள், தவளைகள், பாம்புகள், ஆமைகள் எல்லாமே வரும். ஆனா மீன் தான் அந்த ஒரு யாருக்கு, அந்த மீன் தான் அந்த வலை போட்ட எஜமானனுக்கு என்ன ஆகும், பிரயோஜனமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி சோதரியே பேதுரு போயிட்டு என்ன பண்றாங்க, வலை வீசுறாரு. வலை வீசும் போது 3000 மீன்கள் என்ன பண்றாங்க, எஸ், அந்த வலையை விசுவாசிக்கிறீங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க, பரிசுத்தாவிய வரத்தை பெறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோதரியே, அப்படி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து நீரோ மன்னன் என்ன பண்றாரு, அதிகமா வந்து கிறிஸ்தவர்களை வந்து துன்பப்படுத்துறாரு. அவர் நீரோ மன்னன் வந்து என்ன பண்றாரா, கிறிஸ்தவர்களை வந்து அதிகமா துன்பப்படுத்தலாம். இங்க பாருங்க சொல்றாரு, அவர் வந்தது அவரு ஆச்சரியம் இருந்தப்போ 54ல, அப்புறமா 54ல இருந்து 68 வரைக்கும் ரோமில் பெரிய தீக்காற்றிற்கு புகழ் பெற்றவர், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர். இவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
பாருங்க சோதனை சோரிய அவர் என்ன பண்றாரு, நீரோ வந்து எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்களை வந்து துன்பப்படுத்தினாருங்கிற ஒரு வரலாறை வந்து பார்க்கலாம் பாருங்க. கிபி 64வது ஆண்டுல தான் என்ன பண்றாரு, ரோமில் பெரிய தீக்காட்சி. கிபி 64ல் ரோம நகரத்தில் 6 நாட்கள் நீடித்து ஒரு பெரிய தீக்காட்சி ஏற்பட்டது. ரோமின் பெரும் பகுதி எழிந்தது. என்னாச்சாங்க, நீரோ வந்து ஆட்சியில் இருக்கும்போது சோரிய அங்க என்ன ஆச்சாங்க, ஒரு 6 நாட்கள் வந்து அந்த ரோம பெரிய ஒரு பகுதியை வந்து தீக்கொளுத்து விட்டார்களா, விசுவாசிக்கிறீங்களா? அந்த தீக்கொளுத்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரோம் பாகமே என்னாச்சு, பெரும் பகுதியே அழிந்து போச்சு. மக்கள் இந்த தீயை இட்டது நீரோவின் கட்டளையால் என்று சந்தேகித்தனர். இந்த குற்றத்திலிருந்து தன்னை விடுவிக்க நீரோ ஒரு புதிய பலியை தேடினார். என்ன இவர்தான் என்ன பண்றாரு, இந்த தீ விபத்தை வந்து ஏற்படுத்தி இவர் தான். ஆனா இவர் என்ன தப்பித்துக் கொள்ளும் ஒரு காரியத்தை செய்கிறார். அதனால் கிறிஸ்தவர்களை குற்றவாளிகள் என அறிவித்தார். இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் தான் குற்றவாளிகள். இவங்க தான் என்ன பண்ணாங்க, நம்மளை அழிக்கிறதுக்காக இந்த பட்டணத்துக்கு வந்து எல்லாம் தீ வச்சாங்கன்ற மாதிரி அவங்க மேல வச்சுட்டு அவங்க மேல என்ன பண்றாரு, பழியை போடுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி போடும்போது சோரியே இங்க பாருங்க, கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய 5 முக்கியமான வழிகள். இந்த மாதிரி ஒரு பழி அவங்க மேல போட்டு என்ன பண்றாரு தெரியுமா, அவங்கள வந்து விதவிதமா என்ன பண்றாரு, கொல்றாரு. விதவிதமா கொல்றாரு. யார? கிறிஸ்தவர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசித்து அவரை தேவனாக ஏற்றுக்கொண்ட நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ. எஸ், பாருங்க, காட்டு மிருகங்களுக்கு எரிந்து கொலை செய்தனர். அதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, கிரவுண்ட்ல வந்து என்ன பண்றாரு, சிங்கங்களையும் அப்புறமா புலிகளை விட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்கள கொலை செய்யறது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, காட்டு மிருகங்களுக்கு எரிந்து கொலை செய்தனர். அப்போ கிறிஸ்தவர்களை கயிறிட்டு கட்டி என்ன பண்றாங்க சொல்லுங்க, இந்த பக்கம் ஒரு காலை கட்டுறது, இந்த பக்கம் ஒரு காலை கட்டுறது, கட்டிட்டு அந்த பக்கம் ஒரு குதிரையில வந்து ஒரு குதிரையை ஓட்ட சொல்றது, இந்த பக்கம் குதிரையை வந்து ஓட்ட சொல்றது. அப்ப என்ன செய்யணும், ரெண்டாக அப்படியே பிடிங்கப்படும். விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காரியத்தை வந்து நீரோ மன்னன் வந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களை வந்து கொல்றான். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களை வந்து கொலை செய்து இன்னும் அநேகமான காரியம். பாருங்க, பசித்த சிங்கங்கள், புலிகள், கரடிகள் முன்தள்ளி மிருகங்களால் கிழித்து கொலை செய்யப்பட்டது. அந்த அந்த என்ன பண்றாங்க, அந்த கிரவுண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்தவர்களை விட்டுட்டு அந்த கிரவுண்ட்ல புலிகளை என்ன பண்றாங்க சொல்லுங்க, சிங்கங்களையும் கரடிகளை விட்டு அவங்களை அவங்க என்ன பண்றாங்க, கொலை செய்யறது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நான் நீரோ மன்னன் செய்யறாரு. விசுவாசிக்கிறீங்களா? சர்க்கஸ் போன்ற அரங்குகளில் சர்க்கஸ் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப சர்க்கஸ் பண்றாங்கன்னா அந்த ஒரு கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சர்க்கஸ் பண்ணும்போது எல்லாம் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி கிரவுண்ட்ல வச்சு கிறிஸ்தவர்களை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, நீரோ மன்னன் வந்து கொலை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீரோவின் தோட்டங்களில் இரவு பொழுது ஒளி தேவைப்பட்டதால் கிறிஸ்தவர்களை மரத்தடி துண்டுகளோடு கட்டி இவர் என்ன பண்றாரு, நீரோ வந்து தோட்டங்களில் இரவு பொழுது ஒளி தேவைப்பட்டதால் கிறிஸ்தவர்களை மரத்தடி துண்டுகளோடு கட்டி எண்ணெய் ஊற்றி, பாத்தீங்களா எந்தெந்த மாதிரி பாருங்க, எந்தெந்த மாதிரி பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நமக்கு தேவை, நமக்கு இப்போ ஒரு தோட்டத்துல வந்து வெளிச்சம் தேவை. என்ன பண்றோம் நம்ம, அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய மரத்துல வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு இது இருக்கும், என்னது ஒரு இடம் இருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன பண்ணுவோம், அதுல எரிய வைப்போம் இல்லைங்களா? ஆனா இங்க பாருங்க, எந்த மாதிரி ஒரு கொடூரமான காரியத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க நீரோ மன்னன். பாருங்க, நீரோவின் தோட்டங்களில் இரவு பொழுது ஒளி தேவைப்பட்டதால் கிறிஸ்தவர்களை மரத்தடி துண்டுகளோடு கட்டி, அப்ப அந்த மரத்தோட கட்டுறது அவங்கள, அந்த மரத்தோட கட்டி எண்ணெய் ஊற்றி மனித தீபங்கள் போல எரித்தார். அப்ப மனித தீபங்களாக என்ன பண்றாரு, இப்போ அவங்களை எரிக்கிறாராம். பாருங்க, எந்தெந்த மாதிரி கொடூரமா சாத்தான் வந்து அவங்க மூலமா அவங்களுக்குள்ள இன்கிரேட் ஆயிட்டு என்ன பண்றாரு, எவ்வளவு வந்து கிறிஸ்தவர்களை வந்து விதவிதமா கொலை செய்திருக்கிறா பாருங்க இல்லீங்களா? இவர்கள் எரியும் தீ வெளிச்சத்திலே நீரோ விருந்துகளை நடத்தினார். இந்த மாதிரி இவங்க எரியப்படும் போது இவங்க என்ன பண்றாரு, இவரு விருந்து நடத்துறாரு, பார்ட்டி வந்து கொண்டாடுறாரு. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு மன்னன் பாருங்க நீரோ இல்லீங்களா? கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் என்பதால் அவர்களில் பலரை சிலுவையில் அறைய உத்தரவு பிறப்பித்தவர். யார் இவரு? கிறிஸ்துவை வந்து பின்பற்றியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள வந்து என்ன பண்ணுமா, சிலுவையில போட்டு கொல்லணுன்ற மாதிரி இவர் தான் என்ன பண்றாரா, உத்தரவு கொடுத்தாராம். இந்த மாதிரி விசுவாசிக்கிற பாரு, குதிரைகள் ரதங்கள் இழுத்து சிதைத்தல். அப்ப குதிரைகள்
ரதங்கள்ல வந்து அப்படியே என்ன பண்றது, கட்டி கட்டி வந்து இழுத்து ரெண்டு பக்கமே ஒரு 2 கால கட்டி இழுக்கும் என்னாகும், செர்ற வந்து அப்படியே என்னாகும், பிடிக்கப்படும் இல்லைங்களா. இந்த மாதிரி கொடூரமான காரியங்களை செஞ்சிருக்கிறார் இவர். அதான் குதிரைகளை 2 குதிரைகளின் கால்களில் கட்டி இரு திசைகளில் ஓட வைத்து உடலை 2 பாகங்களாக கிழித்து கொலை செய்தனர் இல்லைங்களா. ஆமென். தண்டனைக்காக வேலை செலுத்தல், அப்போ வேலை செய்ய வைக்கிறது, அடிமை வேலைகளை செய்ய வைக்கிறது. அவர்கள் பலரை சுரங்குகளில் அடிமையாக, சுரங்குகளில் அடிமைகளாக என்ன பண்றாரு, பணிக்கு சேர்த்து வேலை செய்யும்படி செய்கிறார். அப்புறம் போர் கப்பல்களில் தளவை ஓட்டுபவர்களாக, கட்டுமான வேலைகளில் மிக கொடூரமான சுழலில் வேலை செய்தனர். இந்த மாதிரி பலர் ஒருமையிலும் பசியிலும் இறந்தனர். இந்த மாதிரி காரியங்களை கொடுக்கும்போது, சோறு போடாம நிறைய அடிமைத்தனம் பண்ணும்போது என்ன பாக்குறாங்க, என்ன ஆகுது, பசியில வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சாகுறாங்க. யாருக்காக தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நபர்களுக்காக. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவ பாருங்க சோதனை சொல்லியே 3 பாருங்க, அப்போஸ்தலர்களின் தியாகங்கள் நீரோ ஆட்சியில் தான். அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க அப்போஸ்தலர் வந்து தியாகம் செஞ்சாங்க. தன்னுடைய தன்னுடைய உயிரை வந்து என்ன பண்ணாங்க, தியாகம் செய்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களை கொன்றாலும் பரவாயில்லன்ற மாதிரி தங்களை கொடுத்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கிபி 67 ரோமில் தலை வெட்டப்பட்டார். யாரு? பவுல். பவுல் தான் என்ன பண்றாராம், கிபி 67 ரோமில் தலை வெட்டப்பட்டார். யாரு? பவுல். பவுல வந்து தலையில என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க. பேதுரு பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டார். இவரே என்ன பண்றாங்க, சிலுவையில போடுறாங்க. இவரை, நான் என் கர்த்தரை போல மரிக்க தகுதி இல்லை என்று சொல்லி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அவரு இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில, இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில வந்து அவரை வந்து போட்டாலுமே அவர் என்ன அந்த மாதிரி இது பண்ணல, அவரு தலைகீழாக போடுன்ற மாதிரி சொன்னார் அவர். அப்ப பாருங்க, அவங்க என்ன பண்ணல, அவங்க மரணத்தை குறித்து அவங்க பயப்படல இல்லைங்களா. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, அவங்க அந்த பிசிக்கலாவே அவங்க வாழும் போதே, அவங்க ஜீவிக்கும் போதே அந்த நித்திய ஜீவனை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நபர்கள் வந்து நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க, மரித்தாலும் பிழைப்பாங்க இல்லைங்களா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த ரகசியம் எல்லாமே தெரியும். அதனாலதான் என்ன பண்ணல, அவங்க மரணத்துக்கு பயப்படல. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க தேவனுக்காக சாட்சியா இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நீரோ இந்த மாதிரி கொடூரமான காரியங்களை செய்யறார். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் ரோமின் பழங்குடி கடவுள்களை வழங்கவில்லை. என்ன பண்ணா, இவங்க என்ன பண்ணல, இவங்க ஒன்காட பிலீவ் பண்றவர்கள். இவங்க யெகோவா தேவனை வந்து என்ன பண்றாங்க, இவங்க விசுவாசிக்கிற யெகோவா தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி என்கிற காரியத்தை வந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் யார், கிறிஸ்தவர்கள். ஆனா இவங்க என்ன பண்ணல, இவங்க பல குடியினுடைய தெய்வங்களை வந்து வணங்கலையே அவங்க. ரோம பாருங்க, கிறிஸ்தவர்கள் ரோமின் பழங்குடி கடவுள்களை வணங்கவில்லை. அவங்களுடைய நீரோ மன்னருடைய கடவுள்களை வந்து என்ன பண்ண, கிறிஸ்தவங்க வணங்கலை. ரோமர் பண்டிகைகளில் கலந்து கொள்ளவில்லை. ரோமர் செய்த பண்டிகைகளை என்ன பண்ணல, இவங்க கலந்து கொள்ள. விசுவாசிக்கிறீங்களா? ஜீசஸ் இஸ் கிங் என்ற நம்பிக்கை ரோம உரிமைக்கு எதிரி என நினைத்தார்கள். ஜீசஸ் வந்து ஒரு ராஜாங்கிற ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணாங்க, ரோமர் வந்து என்ன பண்ணாங்களா, எதிரியே நினைச்சாங்களா அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? தீக்காட்சியின் கூட்டத்திலிருந்து வெளியேற நீரோ அவர்களை பலியிட்டனர். அந்த அந்த தீ வச்சு அந்த தீக்காட்சின அந்த தீயை வந்து ரோம் ஒரு பெரு பகுதியை வந்து தீட்டு என்ன பண்ணாங்கன்னு அழித்தாங்க இல்லைங்களா. அந்த காரியத்தை வந்து தப்பித்துக் கொள்ளும்படி பார்த்தாங்க. யாரு? நீரோ மன்னன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே என்ன பண்றான் இவன்? எஸ், இந்த மாதிரி நீரோ வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி காரியங்களை பண்றான். விசுவாசி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணி கிறிஸ்தவர்களை வந்து என்ன பண்றான், கொன்று துன்பப்படுத்தி அது கொடூரமான கொலைகளை செய்யறான் நீரோ மன்னன். அதன் பிறகு சோரேஸ்வரியை இப்ப எவ்வளாச்சு, ஜூலியஸ் சீசர், அகஸ்ட் சீசர், அப்புறமா கிளாடியஸ், நீரோ 4 பேர் ஆச்சு. இப்போ யாரு? இப்போ வெஸ்பேசியன். விசுவாசிக்கிறீங்களா? இவர் வந்து பாருங்க சோரேஸ்வரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெஸ்பேசியன் வந்து கிபி 69 ஆட்சி ஏறாரு. ஆட்சியில் என்ன பண்றாரு, அவரு ஒரு அரசராக அவர் வந்து பதவி ஏறாரு. அவர் யூதர் காலத்திற்கு எதிராக போர் தொடங்கினார். யூதர்களுக்கு விரோதமாக யூதர்களுக்கு விரோதமாக போர் செய்கிறார். யாரு? வெஸ்பேசியன். விசுவாசிக்கிறீங்களா?
கொலோசியம் கட்டுப்பணி ஆரம்பித்தவர் இவர் தான். இவருடைய தலைமையில தான் டைட்டஸ் வந்து என்ன பண்றாரு, கிபி 70 என்ன பண்றாரு போயிட்டு எஸ் எருசலேமை வந்து முற்றுகை போடுறாரு. ஏன்னா எருசலேம்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க, டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்களா இவங்க. ரோம் அரசர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நாடுகள் எல்லாம் ஆக்கிரமித்திருப்பாங்க. அந்த ஆக்கிரமிக்கும் போது அவங்க அரசாணை விடுவாங்க. அந்த அரசாணையின்படி என்ன பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து டாக்ஸ் கட்டணும், அவங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணணும், நடக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொடூரமா கொல்வாங்க, ஜெயில போடுவாங்க. இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க யாரு, ரோம் அரசர்கள் தெரியுமா. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது சோனேஸ்வரியே இவங்க என்ன பண்ணல, இவங்களுக்கு வந்து அவங்க கீழ்படியில, இவங்களுடைய அரசாணைகளுக்கு அவங்க என்ன பண்ணல, கீழ்படியாம நடக்கும்போது சோனேஸ்வரியே டைட்டஸ் வந்து யாருன்னா, டைட்டஸ் வந்து ஒரு ஜெனரல், ஒரு ஜெனரலா இருக்கிறார், அவர் ஒரு தளபதியா இருக்கிறார், போர் வீரனா இருக்கிறார். விசுவாசிகளா, போர் வீரர்களுக்கு ஒரு தளபதியா இருக்கிறார் யாரு, டைட்டஸ். அப்போ இந்த வெஸ்பேசியன் வந்து ஆட்சி செய்யும் போது சோரேஸ்வரியே ஆட்சி செய்யும் போது அவருடைய தலைமையில வந்து யாரா இருக்கிறார், இவரு டைட்டஸ் வந்து ஒரு கேப்டனா இருக்கிறார். விசுவாசிகளா, அந்த கேப்டனா இருக்கும்போது தான் இவர் என்ன பண்றாரு போயிட்டு, இங்க பாருங்க, அவர் ஆட்சி செய்த காலம் வந்துட்டு வெஸ்பேசியன் 69 இருந்து 79, அப்ப 10 வருஷம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த 10 வருஷத்துல கிபி 70 தான் என்ன பண்றாரு போயிட்டு, டைட்டஸ் போயிட்டு முற்றுகை போடுறது. எப்போ முற்றுகை போடுறது, கிபி 70. விசுவாசிக்கிறீங்களா, கிபி 70வது வருஷத்துல என்ன பண்றாரு போயிட்டு அந்த எருசலேமை வந்து முற்றுகை போடுறார். அப்ப இவரு அப்போ அரசராக இருக்க முடியாது. அப்ப இவரு எப்படி இருந்திருப்பாரு, இவரு ஒரு கேப்டனா இருந்திருப்பாரு, ஒரு தளபதியா இருந்திருப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா, அவருடைய ஆட்சிக்கு அவர் வேலை செஞ்சிருப்பாரு. அப்ப வெஸ்பேசியன் வந்து அவங்க அப்பா ஹிஸ்டரி சொல்லுது, அவங்களுடைய அப்பான்ற மாதிரி சொல்லுது. யாருடைய அப்பா, டைட்டஸ் உடைய அப்பான்ற மாதிரி சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா. அப்போ கிபி 69 இருந்து 79 வரைக்கும் வெஸ்பேசியன் வந்து என்ன பண்றாரு, எஸ் விசுவாசிக்கிறீங்களா. அப்போ டைட்டஸ் வர போறாரு. அவர் தான் என்ன பண்றாரு, டைட்டஸ் வந்து சகோதரியே அவரும் கூட கிறிஸ்தவர்களை வந்து அதிகமா என்ன துன்புறுத்தி அவரும் கூட செய்தார். விசுவாசிக்கிறீங்களா. பாருங்க, அவர் தான் என்ன பண்றாரு, வந்த பிறகுதான் அந்த கிபி 70 பாருங்க வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, சபை காலத்தின் வியாக்கரணத்துல வந்து திகு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா. அவர் சொல்றாரு சோரேஸ்வரியே, அங்க வந்து நதியை போல நதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆறை போல என்னது ஜனங்களுடைய ரத்தமானது போச்சாம். விசுவாசிகளா. அப்போ ஜனங்களை வந்து அவ்வளவு கொடூரமா கொன்று என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமை வந்து தேவாலயத்தை வந்து என்ன பண்றாங்க, தகர்த்து என்ன பண்றாங்க, தீனால சுட்டெரிக்கப்படுறாங்க. விசுவாசிகளா, ஜனங்களை கொல்றாங்க, விதவிதமா என்ன பண்றாங்க, கொன்று என்ன பண்றாங்கன்னா எருசலேமில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வந்து டைட்டஸ் வந்து என்ன பண்றா, எடுத்துன்னு போயிடும், நாசப்படுத்தி எல்லாமே எடுத்துன்னு போயிடுறான். விசுவாசி பாருங்க, நான் வந்து இந்த எருசலேமை நான் தான் என்ன பண்ணேன், நான் தான் இதை நாசப்படுத்தினதுக்கான ஒரு காரியத்தை வந்து ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு, என்ன அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆர்ச் கட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊருக்கு நுழையும் போது ஆர்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்ச் வந்து அங்க எருசலேம்ல வந்து கட்டிருக்கிறேன். யாரு, டைட்டஸ். ஏன்னா நான் வந்து இந்த ராஜ்யத்தை வந்து நான் தான் என்ன பண்ணேன், நான் தான் நாசப்படுத்தி இந்த எல்லா காரியங்களையும் அழித்து போட்டேன் என்கிற ஒரு காரியத்துக்கு அடையாளமா என்ன பண்றாங்க, ஒரு ஆட்சியை கட்டலாம். விசுவாசிக்கிறீங்களா. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரு வந்தாரு சொல்லுங்க, வந்தாரு போனாருன்ற இல்ல, வந்தாரு, வாழ்ந்தாரு, அடிக்கப்பட்டாரு, அடக்கப்படப்பட்டாரு, மறுபடியும் உயிர்த்தெழுந்தாருங்கிற ஒரு காரியத்தை கூட அங்க ஒரு அடையாளமா இருக்குது. அவருடைய சமாதியானது என்ன இருக்குது, அவருடைய கல்லறையானது ஓபனா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா. அப்ப டைட்டஸ் என்ன பண்றாங்க பாருங்க, கிபி 70 யூதர்கள் கோயிலை வந்து அழித்தவர், போரில் வெற்றி பெற்றவர். அந்த நேரத்தில் அவர் இன்னும் பேரரசர் இல்லை, ஜெனரல் மட்டும்தான். யாரு, டைட்டஸ். விசுவாசி. அந்த ஆட்சி காலத்தில் வெஸ்பேசியன் ஆட்சி காலத்துல தான் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி காரியத்தை வந்து செய்தாரு. அத பாருங்க, அந்த ஒரு ஆட்சி காலத்துல தான் வெசியஸ் மலை அழிவு. அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு காலத்துல என்ன ஆகுது, அந்த ஒரு ஆட்சி காலத்துல வெஸ்பேசியன் ஆட்சி செய்யும் போதுதான் அங்க வந்து ஒரு மலையில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வெடிப்பு உண்டாகுதான் அந்த ஒரு காலகட்டத்துல. விசுவாசிக்கிறீங்களா. அப்ப எவ்வளவு ராஜாக்கள் நம்ம பார்த்தோம், இப்போ 6 ராஜாக்களை பார்த்தோம். 5 பேர் விழுந்தார்கள். 5 பேர் யாரு, ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், அப்புறம் கிளாடியஸ், நீரோ, வெஸ்பேசியன் விழுந்தாங்க. இன்னொருத்த வந்து பாருங்க, அந்த வசனத்தை படிங்க, எடுங்க.
அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். யார் விழுந்தது? ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், கிளாடியஸ், நீரோ, வெஸ்பேஸ் விழுந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவன் இருக்கிறான். இப்ப யார் இருக்கிறது? டைட்டஸ் இருக்கிறான் இல்லீங்களா? டைட்டஸ் இருக்கிறான் இல்லீங்களா? டைட்டஸ் இருக்கிறான். மற்றவன் இன்னும் வரவில்லை. மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் திருத்திருக்க வேண்டும். அவன் தான் யாரு? டொமிட்டியன். யாரு? டொமிட்டியனை பத்தி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ 7வது ராஜா இவன் தான். 6வது ராஜா யாரு? டைட்டஸ். 7வது யாரு? டொமிட்டியன். அப்ப 8வது யாரு? எஸ். இங்க பாருங்க, இருந்ததும் இராதுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். அவன் தான் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்ன அர்த்தம்? வார்த்தைக்கு விரோதமானவன். வார்த்தைக்கு விரோதமானவன். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தைன்றது யாரு? ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருக்கின்றது. அப்ப தேவன் தான் வார்த்தை இல்லீங்களா? அப்ப வார்த்தைக்கு விரோதமானவன் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து என்பது என்ன? அனேட்டிங் வேர்டு, அபிஷேகப்பட்ட வார்த்தை. கிறிஸ்து என்றால் என்னன்னா அபிஷேகப்பட்ட வார்த்தை. அனேட்டிங் வேர்டு என்ற மாதிரி அர்த்தம் இல்லீங்களா? அப்ப அதுக்கு விரோதமா தான் யாரு? அதற்கு விரோதமானவன் தான் அந்தி கிறிஸ்து, ஹேண்டி கிறிஸ்துன்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்தி கிறிஸ்துவா இருக்கிறா. அப்புறமா யாரா மாறுறான்? பிளஸ் கள்ள தீர்க்கதரிசியா மாறுறான். அப்புறமா பிரதிகுருவ மாறுறான், மிருகுவ மாறுறான். அவன் 4 பொசிஷன். விசுவாசிக்கிறீங்களா? சீரியஸ்ல பேசுறாரு தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்க? 4 பொசிஷன்ல வந்து அவன் என்ன பண்றான்? தன்னை வெளிப்படுத்திக் கொள்றான். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அது ஹேண்டி கிறிஸ்ட், அப்புறமா கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் பிரதிகுரு, தேவனுக்கு பதிலாகன்ற மாதிரி ஒரு காட்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க இல்லீங்களா? அப்புறமா வந்து மிருகமா மாறுறான். இன்னும் மிருகமா மாறல அவன். நம்ம போன பிறகுதான் மிருகமா மாறுறான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கொள்ளப்படுறதுல போன பிறகு அந்த 4th டைமென்ஷன்ல வந்து அவன் என்ன பண்றோம்? அவனோட கூட அவனோட கூட நம்ம வந்து போர் செய்யறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அவனோட கூட போர் செய்யும் போது அவன் வசந்த படிக்கிற வெளிப்படுத்துற விஷயம் 12ஆம் அதிகாரம் பாருங்க. வெளிப்படுத்துற விஷயம் 12ஆம் அதிகாரம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒளி சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். ஒளி சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒளி சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். ஒளி சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. யாரோட கூட? மிகாவேலோட கூட இருக்கிற ஆட்களோட கூட என்ன பண்ணாங்க? அவங்க யுத்தம் செய்யறாங்க. ஆனா யுத்தம் செஞ்சும் அவங்க என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. விசுவாசிக்கிறீங்களா? யுத்தம் செய்த பிறகு கூட அவங்க என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. அவங்க தான் யாரா இருக்கிறாங்க? அவங்க அது மிகாவேல் யாரு? மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? மிகாவேல் யாரு? கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மிகாவேலோட கூட யாரு இருக்கிறாங்க? இங்க பாருங்க, மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும். அப்ப யாரும் நம்ம தான். மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்கள் நம்ம தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க பாருங்க, அதுக்கு 6வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1130 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. என்னது? ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் யாரது? அவதான் மனவாட்டி. விசுவாசிக்கிறீங்களா? அங்கே 1130 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அப்ப சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போறா இல்லீங்களா? அப்ப சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போன பிறகுதான் எங்க யுத்தம் ஆகுது? வானத்துல யுத்தம் ஆகுது. பாருங்க, அப்ப ஸ்ரீயானவளை வந்து போஷிக்கும்படி 1120 நாள் அங்க 120 நாள் என்ன வருது அவளுக்கு? அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இருக்குது அவளுக்கு. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போறா. எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகும்போது சொன்ன வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. அப்பதான் ஆகுது? 4th டைமென்ஷன்ல வந்து யுத்தம் உண்டாகுது. யுத்தம் உண்டாகும் போது மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒளி சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். ஒளி சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயிக்கவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. அப்பதான் என்ன பண்ண போறாங்க?
எஸ், நம்ம எடுத்து கொள்ளப்படுதல்ல போன பிறகுதான் சகோதரே சகோதரியே அவன் வந்து நம்ம யுத்தம் செய்த பிறகு அவன் கீழே விழுவாவன். அது வரைக்குமே போர் டைமென்ஷன்ல இருப்பாவன். விசுவாசிகளா அப்ப கீழே விழுந்த பிறகுதான் என்ன ஒரு மனிதனுக்குள்ள தேவன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள தன்னை வந்து என்ன பண்றாரு திரைமறைத்துக் கொண்டு அவன் வெளிப்படுறாரு. அதே மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவான் ஒரு மனிதனுக்குள்ள தன்னை என்ன பண்ணுவான் திரைமறைத்துக் கொண்டு வெளிப்படுவான். விசுவாசிகளா இப்ப வந்து போப்புக்குள்ள வந்து முதலாவது என்ன ஒரு காரியத்தை அவன் வெளிப்படுறாம வார்த்தைக்கு விரோதமானவன் என்கிற ஒரு டைட்டில் வந்து வெளிப்பட்டாவன். வெளிப்பட்டாயிற்று. விசுவாசிகளா அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு டைட்டில் வெளிப்பட்டான். இப்ப நெக்ஸ்ட் வந்து கள்ள தீர்க்கதரிசி. வார்த்தைகளுக்கு வந்து தப்பான அர்த்தத்தை கொடுக்கிறது அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. விசுவாசிகளா நெக்ஸ்ட் வந்து பிரதிகுரு. அதை விடுங்க ஒரு பக்கம். பிரதிகுருன்றது என்ன தெரியுமா? அதான் தேவனுக்கு பதிலாக ஒரு பொசிஷனை வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிருகமா மாறுறாங்க. இப்ப மிருகமா மாறுறது எப்பவுமே சபையானது எடுத்துக்கொள்ளப்படுறதுல போன பிறகுதான் அவனை வந்து என்ன பண்ணுவான் அந்த வானத்துல வந்து அவனோட கூட யுத்தம் பண்ணி அவனை கீழே தள்ளும்போது அவன் தான் என்ன கீழே தள்ளும் போது கீழே வந்து என்ன பண்ணுவானா ஒரு மனிதனுக்குள்ள அவனை வந்து திரையிட்டுக் கொள்வான். அவன் தான் ஹேண்டி கிறிஸ்ட். அந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள என்னவா எந்த டைட்டில்ல வெளிப்படுவான்? எந்த டைட்டில்ல வெளிப்படுவானா? மிருகமா வெளிப்படுவான். அப்ப அவனுடைய இருதயமானது மிருகமா மாறும். அவன் எதுவுமே அவனுடைய இருதயத்துல அவனுடைய இருதயமானது மிருகமா மாறி யாரையுமே என்ன பண்ண மாட்டான். எஸ், யாரையுமே வந்து அவன் வந்து தயவாய் பார்க்க மாட்டான். அவன் வந்து மிருகமா நடந்து கொள்வான். விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் தான் கால் இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணுவான்? சிங்கத்தை போல கஜிப்பான். விசுவாசிக்கிறீங்களா? அதான் உபத்திர காலம். அந்த உபத்திர காலத்துல மாட்டிக்கொள்ளும் போது சொல்லியே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த உபத்திர காலத்துல மாட்டிக்கொள்ளுகிறவங்களுக்கு ரொம்ப என்ன உபத்திர ரொம்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப வேதனைகளை வந்து உருவாக்கி அவங்களை வந்து விதவிதமா என்ன பண்ணுவானா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. வாழ முடியும் அந்த மாதிரி காரியங்களை பண்ணுவான். விசுவாசிக்கிறீங்களா? அதான் உபத்திர காலமா இருக்குது. அந்த 3 வருஷம் விசுவாசிக்கிறீங்களா? அவ பாருங்க சோரி அப்ப என்ன காரியங்களை பார்த்தோம் நம்ம இப்போ? எஸ், அந்த அவனுடைய காரியங்களை பார்த்தோம். எந்தெந்த டைட்டில்ல வந்து வெளிப்பாடு பண்ற என்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லீங்களா? அப்போ இந்த ராஜ்யமானது 7 மலைகளுக்கு அடையாளமா இருக்குது. அந்த 7 ராஜாக்களை பார்த்தோம். அந்த 8வது ராஜா யாருன்றத பார்த்தோம். இப்ப இந்த ராஜ்யமானது எப்படி விழுந்து போச்சுன்ற ஒரு காரியத்தை பார்க்கலாமா? அந்த ஹிஸ்டரியில பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு உதவியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க இங்க பாருங்க சகோதரி, மேற்கு ரோமா பேரரசு வீழ்ச்சி அடையும் வரை பரபரப்பான முக்கிய அரசர்கள் முழு விவரம் இங்க நான் சில காரியங்களை உங்களுக்கு விவரிக்கிற பாருங்க. மேற்கு ரோமாபுரி என்ன ஆகுது? எஸ், விழுந்து போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து 2 ரோமாபுரியை வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லீங்களா? எஸ், இங்க பாருங்க இது பிரிக்கப்பட்ட காலத்தை சொல்றாங்க. அது ஏன் அந்த ரோமாபுரியை வந்து பிரிச்சாங்கிற ஒரு காரியத்தை பேச சொல்றாங்க பாருங்க. ரோமானது மிக பெரியதாகி நிர்வகிக்க முடியாது என்று கருதி அரசை 2 பகுதிகளாக பிரித்த முதல் பேரரசர் மேற்கு ரோம் வெஸ்டர்ன் ரோம் அம்பியர், கிழக்கு ரோம் ஈஸ்ட் ரோம் அம்பியர் என்ற மாதிரி என்ன பண்றாங்க 2 ரோமாபுரிகளை என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ரோம் என்ற மாதிரி ஒண்ணு, ஈஸ்டர்ன் ரோம் என்ற மாதிரி என்ன பண்றாங்க 2 ரோமா வந்து பிரிக்கிறாங்க. ஏன்னா ரோமானது மிகப்பெரிய ரோமானது மிகப்பெரியதாகி நிர்வகிக்க முடியாது என்று கருதி. அப்படின்னா இது ரோம் பெருசா இருக்குது, இது வந்து நிர்வகிக்க முடியாது, ஒருத்தரால என்ன பண்ண முடியாது நிர்வகிக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து பிரிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துல தான் பிரிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பிரிவே பின்னால் 2 பேரரசுகளின் தனித்தனி வரலாறு காரணம். இந்த பிறவே பின்னால் 2 பேரரசுகளின் தனித்தனி வரலாற்றுக்கு காரணம். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் இது விழுந்ததற்கு காரணத்துக்கு பாருங்க. பொருளாதார நெருக்கடி, பரந்த எல்லைகளை காக்க முடியாமை. அப்போ அவங்களுக்கு இந்த பார்டர்ஸ் இருக்குங்களா, பார்டர்ஸ்ல வந்து கரெக்டா சோல்ஜர் வச்சு என்ன பண்ண முடியல, அந்த ராஜ்யங்களை வந்து அவங்க காப்பாற்றிக் கொள்ள முடியல. விசுவாசிக்கிறீங்களா? அதனால என்னாச்சு அதான் படையினுடைய கலகம். சோல்ஜர்ஸ் மத்தியில் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சோல்ஜர்ஸ் மத்தியில வந்து கலகம். விசுவாசிக்கிறீங்களா? கலகம். ஜெர்மனிய இனத்தவரின் அடிக்கடி வரும் ஆக்கிரமிப்புகள். இந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி வந்து ஆக்கிரமிக்கிறாங்களா எங்க ரோம வந்து. விசுவாசிக்கிறீங்களா? அப்புறமா பாருங்க
அப்புறமா கோஸ் இனத்தவருடன் நடந்த போரில் மிகப்பெரிய தோல்வி. கோஸ் என்கிற ஒரு ராஜ்யத்தோட என்ன பண்றாங்க இவங்க, யுத்தம் செய்து என்ன பண்ண தோல்வி அடைகிறாங்க இவங்க. அது பெரிய ஒரு தோல்வி. ஏன்னா அந்த யுத்தத்துக்கு தேவையான காரியங்களை வந்து அவங்க கொண்டு போறோம்னா நிறைய பணம் தேவை இல்லைங்களா. அந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, தோல்வி அடையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இழந்து போயிடுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அது ஒரு காரணமா இருக்குது. இது ரோமின் ராணுவ ஆற்றலை முறியடித்த போர். இது வந்து ரோம் ராணுவத்தை வந்து என்ன பண்ணாங்களா, கோட்ஸ் வந்து படை வந்து என்ன பண்ணாங்களாம், முற்றிலும் வந்து அழிச்சு ரொம்ப இது பண்ணாங்களாம். ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்களா, ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, காரியங்களை செய்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இரு ரோம பேரரசுகளையும் மேற்கும் கிழக்குமாக ஒரே நேரத்தில் ஆட்சி செய்த கடைசி பேரரசர். அவரது இறப்புக்கு பின் ரோம பேரரசு நிரந்தரமாக 2 பகுதிகளாக பிரிந்தது. அப்புறம் ஒரு ராஜா வந்து என்ன பண்றாரு, ஒரு பேரரசர் வந்து தியோடியஸ் என்ன பண்றாரு, தியோடிசியஸ் என்ற மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அதான் தியோடியோசியஸ் என்ற மாதிரி ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, ரெண்டு ராஜ்யங்களை வந்து என்ன பண்றாரு, ஆளுகை செய்யறாரு. ஆனா அவர் மரிச்ச பிறகு சொல்லியே இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இரு ரோம பேரரசர்களையும் மேற்கு கிழக்குமாக ஒரே நேரத்தில் ஆட்சி செய்த கடைசி பேரரசர். அவரது இறப்புக்கு பின் ரோம பேரரசு நிரந்தரமாக 2 பகுதிகளாக பிரிந்தது. இவர் போன பிறகு 2 பகுதிகளாக பிரிந்தது. விசுவாசிங்களா? கிழக்கு ரோம பேரரசு பைசன்டைன் அம்பியர் என்ற மாதிரி, மேற்கு ரோம பேரரசு மேற்கு ரோம் பேரரசு பின்னர் 476 விழுந்தது. மேற்கு ரோமம் இங்க பாருங்க, கிபி 410 அலாரிக் ரோமை கொள்ளையடித்தார்கள். மேற்கு ரோமத்திற்கு மிகப்பெரிய அவமானம், நாட்டை பாதுகாக்க முடியாத மிகவும் பலவீனமான பேரரசர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறமா நிறைய படையெடுப்புகள் வந்து அட்டீலா படையெடுப்பு கூட என்ன பண்ணிருக்காங்க, இவங்க மேல போரிட்டு இருக்கிறாங்க. பேரரசின் செல்வம் படைத்திறன் மிக குறைந்தது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கி இருக்காங்க அரசர்கள் வந்து. அரசாங்கத்தில் உள்ள ஊழலுக்கு அதிகம். அரசாங்கத்தில் இருப்பாங்களே, ஊழல் சொன்னா ஏமாத்துறது, பிரஜைகளுக்கு வந்து சேர விடாம பணத்தை வந்து அங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் பண்றது, ஏமாத்துறது. அரசாங்கத்துக்கு வந்து வர்ற பணத்தை கூட என்ன பண்ணுவாங்க, இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? மிகவும் பலவீனமான ஆட்சி. இதனாச்சு ரொம்ப பலவீனமாயிடுச்சு இந்த ஆட்சி வந்து. அப்புறமா வந்து நிறைய நாடுகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோமை வந்து கொள்ளையிடுறாங்க. மேற்கு ரோமை வந்து என்ன பண்றாங்க, கொள்ளையிடுறாங்க. பாருங்க, கார்த்தேஜ் நாட்டின் வண்டல்ஸ் ரோமை கொள்ளையடித்தனர். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரோமை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்க. சொல்லியே மேற்கு ரோம் விழுந்து போறதுக்கான காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? மேற்கு ரோமத்தை மீட்டெடுக்க முயற்சித்த கடைசி வலிமையான அரசர் இருந்தும் தனது சொந்த படைத்தலைவர்களால் கொலை செய்யப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இங்க பாருங்க, 16 ரொமுலஸ் அகஸ்டுலஸ் என்ற ஒரு ராஜா கிபி 475 ஆண்டுல தான் இவர் என்ன பண்ண ஆட்சிக்கிறார். 476 ஒரே வருஷத்துல என்ன ஆகுது, இந்த 476 தான் இந்த ரோம் விழுந்து போறது. மேற்கு ரோமானது எப்ப விழுந்து போகுது, 470வது வருஷத்துல தான் விழுந்து போறது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, மேற்கு ரோமத்தின் கடைசி பேரரசர் இவர்தான். இவர் இந்த ரோமானது விழுந்து போகும்போது இருந்த அரசர் யாருன்னா ரொமுலஸ் அகஸ்டலஸ் என்ற மாதிரி ஒரு ராஜா இருந்தார், அரசர். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ராஜா இருக்கிற காலத்துலதான் என்னது ரோமானது மேற்கு ரோமாபுரி விழுந்து போகுது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, 16 வயதுக்கும் குறைவான சிறுவன் இவன். ஏது 16 வயசு கூட அவனுக்கு இல்ல. அந்த மாதிரி ஒரு வயசுல இருக்கிறவன் வந்து ராஜாவா இருக்கும்போது வழிநடத்த முடியுமா? முடியாது. 476 ஜெர்மனிய படைத்தலைவர் ஒடேசர் அவரை பதவியில் இருந்து தள்ளிவிட்டார். இதுவே மேற்கு ரோமா பேரரசின் அதிகாரப்பூர்வ வீழ்ச்சி. கிபி 476. நிறைய காரணம் இருக்குது பாருங்க. ஜெர்மனிய இனத்தவரின் அடிக்கடி படையெடுப்பு, ராணுவத்திறன் குறைவு, லஞ்சம், ஊழல், அரசியல் குழப்பம், பணவீக்கம், வரி நெருக்கடி,
பலவீனமான பேரரசர்கள், ஒழுவான தளபதிகள் பேரரசை கட்டுப்படுத்திய காலம். கிழக்கு ரோம் உதவ மறுத்தது. அப்ப என்ன பண்ணல, இந்த மாதிரி ரோம் மேற்கு ரோம் வந்து இந்த மாதிரி வீக் ஆகும் போது இவங்க கிழக்கு ரோம் என்ன பண்ணல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப 476ல இந்த ரோமானது என்னாச்சு, விழுந்து போச்சு. விழுந்து போச்சா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விழுந்து போன பிறகு அப்ப இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் ரோமானது விழுந்து போச்சு. 476ல தான் இந்த ரோமாபுரியானது, மேற்கு ரோமாபுரியானது விழுந்து போனது. விசுவாசிக்கிறீங்களா? 2 ரோமாபுரி இருக்குது. ஒண்ணு வந்து கிழக்கு ரோமாபுரி, மேற்கு ரோமாபுரி. மேற்கு ரோமாபுரியானது விழுந்து போச்சு. விழுந்து போன பிறகு மறுபடியும் எப்படி அது வந்து சொஸ்தமடைந்ததுன்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். sorry அந்த வசனத்தை படிக்கலாம். 13ஆம் அதிகாரம். அதன் தலைகள் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ சாவுக்கு எதுவான ஒரு காயமானது அந்த தலையில பட்டது இல்லீங்களா? அந்த தலையில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அப்போ அந்த காயப்பட்டது. ஆனா மறுபடியும் ஆகுது, சொஸ்தமாக்கப்பட்டதான். அது என்னன்றதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எப்படி பாருங்க, அந்த மாதிரி விழுந்து போன ரோமாபுரிய மறுபடியும் எப்படி அது மறுபடியும் எழுந்து வந்ததுன்ற ஒரு கருத்தை பார்க்கலாம். பாருங்க, தேவாலயம் ரோமாபுரி விழுந்த பிறகு அரசாங்கம் விழுந்தாலும் ஒரு அமைப்பு மட்டும் சக்தியாக இருந்தது. ரோமாபுரி விழுந்து போச்சு இல்லைங்களா? அரசியல் ரோமாபுரி வந்து விழுந்து போச்சு. ஆனா விழுந்து போகாம இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. விழுந்து போகாம இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பானது இருக்கிறது. விசுவாசிகள். அது என்ன அமைப்புனா கத்தோலிக்க தேவாலயம். என்னது? கத்தோலிக்க தேவாலயம் என்ற ஒரு சர்ச் இருக்குதாங்க. கத்தோலிக்க மார்க்கமானது இருக்குது, ஒரு தேவாலயம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சகோதரி, அது என்னது, அங்க ஒரு ஒளிமையான ஒரு என்னது ஒரு அமைப்பு இருக்குது. அது விழுந்து போகல. ரோம் அரசியல் ரோமானது விழுந்து போச்சு. ஆனா இந்த ஒரு அமைப்பானது விழுந்து போகல. ரோம் நகரில் போப் இருந்த காரணத்தால் ரோம் ஒரு மதமயமாக உயர்ந்தது. அந்த ரோம்ல வந்து யார் இருக்காரு? இப்போ போப் இருக்கிற. அந்த போப் இருக்கிற காரணத்துலதான் இப்ப ரோம் வந்து மறுபடியும் என்ன ஆகுது, ஒரு மதமயமாக உயர்ந்ததா. விசுவாசிக்கிறீங்களா? உலக நாடுகளில் இருந்து மக்கள், அரசர்கள், பிஷப்கள் ரோமுக்கு வர தொடங்கினார்கள். இவர் இருக்கிறதுனால இப்ப ரோமுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க, இப்போ எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அரசர்கள் வர்றது, இப்போ ராஜாக்கள் வர்றது, பிஷப்கள் வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ரோமை நாடி வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும்போது சோரியே போப் ரோமின் அரசியல் பொருளாதார மக்களையும் காப்பாற்றியவர். ரோம்ல வந்து போப்பு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மக்களை வந்து என்ன பண்றாராம், காப்பாத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, ரோம் வந்து ஒரு புனித யாத்திரை நகரமா மாறியது. இப்ப நம்ம போறோம் இல்லைங்களா, இந்த இந்துல பார்க்கும்போது காசிக்கு போறாங்க. காசில போயிட்டு என்ன பண்றாங்க, நாங்க அந்த வந்து நதியில வந்து நாங்க அதான் புனித யாத்திரைக்காக போய் என்ன பண்றாங்கன்னா, கோயில போயிட்டு தரிசனம் பண்ணும்போது, அப்புறமா அந்த நதியில போயிட்டு அங்க முழுங்கும் போது வந்து என்ன ஆகும், எங்களுடைய பாவமானது பரிகாரம் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே என்னது, நம்மளுடைய காரியத்தை அவங்க பிட் பண்றதுதான். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. எப்போ நீ நினைச்செடுக்கும் போது, நீ உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துக்குள்ள உயிர்த்தெழுறதுக்கான அடையாளம் தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த காரியத்தை வந்து அவங்க அந்த மாதிரி புனித யாத்திரைகளை பண்றாங்க. அவங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப புனித யாத்திரையா மாறிச்சா இப்போ எது, ரோம் நகரமானது புனித யாத்திரையா மாறப்பட்டதாம். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ரோமுக்கு புனித யாத்திரை வந்தார்கள். ரோம் பாருங்க, ரோமுக்கு என்ன பண்றாங்க இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ரோமுக்கு புனித யாத்திரையா வராங்க. ஏன்னா அங்க ரோம்ல யார் இருக்காரு, போப் இருக்காரு. போப் யாருக்கு பதிலா இருக்காரு, இருப்பாங்க தேவனுக்கு பதிலாக விகாரியஸ் பிலீடே என்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? பரலோகத்திற்கும் பூமிக்கும் நரகத்துக்கும் ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறார் மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். யாரு? போப் இல்லீங்களா? அவர் மூலமா பிளெஸிங் வாங்கணும்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, எல்லாருமே புனித யாத்திரை வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ரோமுக்கு புனித யாத்திரைக்கு வந்தார்கள். இதனால் வியாபாரம், வர்த்தகம் அப்பனா என்னாகுது, இதனால் வந்து வியாபாரம் நல்லாகுது, வர்த்தகம், வேலைகள் துவங்கின. அங்க வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க இல்லீங்களா? ரோம் மீண்டும் பொருளாதாரமாக வளர தொடங்கியது. மறுபடியுமாக ரோமானது மீண்டும் பொருளாதாரமாக வளர தொடங்கியது.
மேற்கு விழுந்தாலும் ரோமின் அதிகாரம் மீண்டும் திரும்பும் என்ற எண்ணத்தில் ஐரோப்பாவின் அரசர்கள் கிபி 800 சார்லமேன் மேக்னே என்பவரை ஹோலி ரோமன் அம்பையர் என்று முடிசூட்டினார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி வந்து யாருனால வந்து மறுபடியும் ஆகுது ரோமானது இதாகுது? எஸ், தலைகள் என்று சாவுக்கு எதுவான காயப்பட்டிருக்க கண்ட அந்த மிருகம் என்ன ஆகுது? இப்போ சொஸ்தமாகுது இல்லீங்களா? அப்ப இப்படிதான் சொஸ்தமாகுது. விசுவாசிக்கல அது மறுபடியும் மேற்கு ரோமா புரியானது விழுந்து போனாலுமே மறுபடியும் அங்க போப்பு இருக்கிறாரு. போப்பின் மூலமாக காரியங்கள் வந்து என்ன ஆகுது? எல்லாமே வந்து சரியாகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் சோதனை சோரியே இப்ப போப்பு வந்து எப்படி இருக்காரு? இப்போ தேவனை போல இப்ப அமர்ந்து இருக்கிறார். ஏன் தேவனை போல அமர்ந்து இருக்கிறார் அவரு? ஏனா சோதனை சோதரியே இந்த பெர்கமு காலம் இது. பெர்கமு காலத்துல வந்து 312 தான் என்னாகுது? அந்த பெர்கமு காலமானது தொடங்குது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க சோதனை சோரியே 312வது காலத்துலதான் பெர்கமு காலமானது தொடங்குது. அது 606 வரைக்குமே அந்த காலமானது நீடிக்குது இல்லைங்களா? பெர்கமு காலம். அந்த காலகட்டத்தில் தான் கான்ஸ்டான்டைன் ராஜா என்ன பண்றாரு? எஸ், கிறிஸ்துவ மதத்துக்குள்ள சட்டப்பூர்வமாக அந்த 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 என்ன பண்றாங்க? அந்த ஒரு மதத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க சொல்லுங்க? அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க இல்லீங்களா? நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? நிசாயா கவுன்சில்ங்கிற ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? எந்த காரணத்துல அவங்க அந்த மீட்டிங்கை போடுறாங்க? நாம எல்லாம் ஒண்ணுதான். எஸ், அப்படி இல்ல. கிறிஸ்துவத்துல வந்து அந்த அந்த நாட்கள்ல வந்து கிறிஸ்துவ மதமானது அதிகமா பரவிட்டு இருக்கும். அந்த பரவிட்டு இருக்கிற நேரத்துல வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து பிரச்சனை, பிரிவினைகள் அதிகமா இருந்துச்சு. பிரிவினைகளும் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்ற மாதிரி, இது கரெக்ட் அது கரெக்ட்ன்ற மாதிரி அதிகமா பிரிவினைகள் இருந்தது. அந்த காரணத்துல தான் என்ன பண்றாரு? இவரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி 318 மதவாதிகள் என்ன பண்றாங்க? கலந்து கொண்டு சோரியே 2 பிரிவினர்கள். ஒருத்தர் வந்து நான் சொன்னீங்களா, ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு சமமான எல்லா காரியத்தையும் பெற்றிருக்கிறார் மாதிரி சொல்றாரு. பிதாவுக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் குமாரனுக்கு இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாரு? ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு கூட்டம் வந்து என்ன பண்றாங்க? அவங்க ஆரியர்கள் விசுவாசிகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து ஒரு படைக்கப்பட்ட ஒரு நபர் தான், அவர் தேவன் இல்லைன்ற மாதிரி இது பண்றாங்க. அப்படி அவங்க மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கவுன்சில்ல வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க? சட்டப்பூர்வமாக அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டான்டைன் ராஜா என்ன பண்றாரு? இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளுன்ற மாதிரி என்ன பண்றாரு? ஒரே அரசாணை விட்டு இந்த மதமானது ஃபாலோ பண்ற விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? விசுவாச பிரமாணத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி. இப்ப நம்ம விசுவாச பிரமாணம் இது நமக்கு வார்த்தை பைபிள் இல்லீங்களா? அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கதான் முதலாவது ரோமன் கேத்தலிக் சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமாக அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த மார்க்கமானது என்ன பண்றாங்கன்னா அவங்க புதுசா என்ன பண்றாங்க சொல்லுங்க? அவங்க என்ன பண்றாங்க? விசுவாச பிரமாணத்துக்கு எதுவான ஒரு புத்தகத்தை ஏற்படுத்துறாங்க. இதான் நம்ம ஃபாலோ பண்றதுன்ற மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு புத்தகத்தை ஏற்படுத்திக் கொள்றாங்க இல்லீங்களா? அப்ப அந்த புத்தகமானது ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா சோதரியே அந்த பெர்கமு காலகட்டத்துல தான் சாத்தான் சிங்காசனமானது இருக்குதாங்க. எங்க பெர்கமு காலத்துல அதை படித்துக் கொள்ளுங்க சோதரியே. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிங்க. பெர்கமு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் கூடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்தீபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப அங்க என்ன இருக்குது? சாத்தானுடைய சிங்காசனமானது இருக்கிறது. பெர்கமு சபை காலத்துல வந்து பெர்கமு சபையில என்ன இருக்குது? என்ன இருக்குது? சாத்தானின் சிங்காசனம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த சாத்தானின் சிங்காசனம் எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாங்க. இங்க பாருங்க, நான் சொல்ற பாருங்க சோதரியே.
இங்க பாருங்க, நிம்ரோத்தின் மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கத்தோடு எப்பொழுது ஒன்றுபட்டது என்பதை சரித்திரபூர்வமாக நான் இதுவரை குறிப்பிடவில்லை. அத்தலாஸ் என்பவன் பாபிலோனில் இருந்து பெர்கமுக்கு தப்பியோடி ரோம சாம்ராஜ்யத்தின் வெளிப்புறத்திலே தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். ஏன்னா சொல்லியே இந்த நிம்ரோத்துடைய மார்க்கம் அந்த பாபிலோன் மார்க்கம். விசுவாசிங்களா? இந்த பாபிலோன் ராஜ்யத்தை வந்து யார் வெளியெடுத்தது? நெபுகாத்நேசர். விசுவாசிங்களா? நெபுகாத்நேசர் தான் பாபிலோன் ராஜ்யத்தை என்ன பண்ணாரு? எஸ், ராஜ்யபாரத்தை வந்து அரசராக அவர் வந்து கிங்கா இருந்து என்ன பண்றாரு? எஸ், அந்த ராஜ்யத்தை வந்து வெளிநடத்தினார் இல்லீங்களா? அவங்க ஃபாலோ பண்ண எல்லா காரியங்களும் யாருடைய சடங்காச்சாரங்கள் தெரியுமா? நிம்ரோத்துடைய சடங்காச்சாரங்கள் தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நிம்ரோத் மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கத்தோடு எப்பொழுது ஒன்றுபட்டது என்பதை சரித்திரபூர்வமாக நான் இது வரை குறிப்பிடவில்லை. அத்தலாஸ் என்பவன், அவன் யாரும்? அத்தலாஸ் என்றது யாரு? ஒரு ஆசிரியர். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? அந்த அந்த பாபிலோனுடைய புராண புத்தகங்களை வந்து வைத்துக் கொண்டிருந்த நபர் அவன், ஒரு ஆசிரியர். அவன் விசுவாசிக்கிறீங்களா? அவன் என்ன பண்ணானா? சொரியே அவன் பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்தா இல்லைங்களா? பாபிலோன் ஆனது அது பொன் ராஜ்யம். அப்புறமா மேதிய பெர்ஷியா வருது. மேதிய பெர்ஷியா வரும்போது அந்த பாபிலோன் ராஜ்யத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த இரண்டாவது ராஜ்யமானது மேதிய பெர்ஷியா ராஜ்யம் வந்து பாபிலோனை வந்து ஆட்கொள்ளும் போது இவன் வந்து தப்பித்து ஓடுறான். யாரு? இந்த அத்தலாஸ் என்ற ஒரு ஆசிரியன் வந்து என்ன பண்றானா? தப்பித்து ஓடி இந்த இங்க பாருங்க, பெர்கமுன்ற இடத்துல வந்து என்ன பண்றானா? அந்த பெர்கமு இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல வந்து அவன் ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க, ப்ராஃபட் சொல்றாரு, பாபிலோன் இருந்து பெர்கமுக்கு தப்பியோடி ரோம சாம்ராஜ்யத்தின் வெளிப்புறத்திலே தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்தான் என்று நான் கூறி நினைவிருக்கலாம். அந்த ராஜ்யம் இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஒத்தாசையால் செலுத்தோங்கியது. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த பிசாசின் வல்லமையினால, புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாருன்னா பிசாசு தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து போயிட்டு 4ஆம் அதிகாரத்துல என்ன பண்ற? மத்திய 4ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்தில் எஸ் எல்லாத்தையும் காண்பிக்கிறான். இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தேன் கால்கள் என்ற மாதிரி சொல்றான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அவன் தான் உலகத்துக்கு ராஜாவா இருக்க, உலகத்துக்கு ஒரு தேவனா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவனுடைய வல்லமையினால அவனுடைய ராஜ்யம் அடைந்தனாக ஸ்தாபிக்கப்பட்டு அது செலுத்தோங்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவன் வெளிவந்த 3ஆம் அரசன் இவன் தான் அட்லாஸ். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு காரணமின்றி அந்த ராஜ்யத்தை ரோமபுரிக்கு உயிலா கொடுத்தான். அவன் அவ்வாறு செய்த காரணத்தை தேவன் தாம் அறிவார். சொல்லுதான் உங்களுக்கு. அந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யத்துக்கு தப்பித்துக் கொண்டு என்ன பண்றானா? அவன் என்ன பண்றான்? பெர்கமு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, பெர்கமு என்கிற ஒரு ஸ்தலத்துக்கு சென்று ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்றான்? அவன் ராஜ்யத்தை ஸ்தாபித்து என்ன பண்றான்? அந்த புராணங்களையும் அந்த ஒரு பாபிலோனுடைய சடங்காச்சாரங்களை என்ன பண்றானா அங்க ஸ்ப்ரெட் பண்றான். ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது என்ன ஆகுது? ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஜனங்களுக்கு எப்பவுமே பயபக்தியா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் பிடிக்காது இல்லைங்களா? இப்ப நம்ம தேவன் எப்படி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அன்பினால நம்மளை ஜெயிக்கிறாரு இல்லைங்களா? அப்ப அன்பினால வந்து என்ன பண்றாரு? அவர் நம்ம காரியங்களை செஞ்சு அதை நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா பாருங்க, இது வந்து எப்படிதான் வாழலாம்? எப்படின்னா இப்ப பாருங்க, தேவன் நமக்கு இப்படிதான் வாழணும், இப்படிதான் நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், எப்படி ஆடைகள் அணியணும், எப்படி கட்டிங்கடிக்கணும், எப்படி எல்லாம் தன்னுடைய அலங்கரிக்கணும்ன்ற மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணும், ஒரு மனவாளன் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? பவுல் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காரு? பெஞ்ச்மார்க் போட்டிருக்காரு. ஆனா இங்க பாருங்க, இவங்களுக்கு எதுவுமே இல்ல. எப்படி எல்லாம் வாழல இவங்க. அந்த மாதிரி ஒரு சடங்காச்சாரம் தான் இவங்களுக்கு. யாருது? நிம்ரோத்துடைய ஒரு மார்க்கம் இல்லைங்களா? அவ பாருங்க சோரியே, அத வந்து ரோமர் வந்து ரோம ராஜ்யமானது அந்த எந்த ராஜ்யத்தை? கிரேக் ராஜ்யத்தை வந்து ஆட்கொள்ளும் போது, ஜெயிக்கும் போது, அந்த ராஜ்யத்து மேல் ஜெயித்து அவங்க ஆட்சி செய்யும் போது சொல்லியே இந்த ஒரு காரியத்தை வந்து இந்த ஜூலியஸ் சீசருக்கு என்ன பண்றாரு? இவரு கொடுக்குறாரு. எப்பவுமே இந்த ஜெயிக்கிற ராஜ்யங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் பிரமாணங்களையும் பிளஸ் அவங்க ஃபாலோ பண்ற எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவாங்களா? எடுத்துக்கொள்வாங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் சோரியே இந்த காரியமானது உள்ள வருதுங்க.
ரோம் ராஜ்யத்து இந்த ரோம் ராஜ்யத்துக்குள்ள வருது. அப்ப கான்ஸ்டான்டைன் ராஜா வந்து அங்க அவர் பதவி ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு ராஜாவா இருந்து அவர் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வரும்போது சோரேஸ்வரியே இவர் என்ன பண்றாரு, இந்த பாபிலோன் மார்க்கத்தை வந்து மிக்ஸ் பண்றாரு. எங்க? ரோம்ல. அந்த பாபிலோன் ராஜ்யத்தை வந்து பாபிலோன் மார்க்கத்தை வந்து அந்த கான்ஸ்டான்டைன் ராஜா என்னது அவர் வந்து நிசாயா கவுன்சில்ல அந்த அந்த ஒரு அந்த மீட்டிங்ல என்ன பண்றாரு, மிக்ஸ் பண்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அங்கதான் என்ன ஆகுது, அங்கதான் முதலாவது ரோமன் கேத்தலிக் சபையால ஸ்தாபிக்கப்படுது. அங்கதான் ஆகுது ஸ்தாபிக்கப்பட்டு சோரேஸ்வரியே இப்படி நிறைய விசுவாச பிரமாணங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த விசுவாச பிரமாணங்களை ஏற்படுத்தி இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தான் உண்மையான விசுவாசி, உண்மையான பிலீவர்ஸ்ன்ற மாதிரி அடையாளம் என்னது அவங்கள வந்து பாக்குறாங்க. ஆனா அதை விரோதிக்கிறவங்க எல்லாம் யாரு, அவங்க பேக் பிலீவர்ஸ்ன்ற மாதிரி அவங்களை கொன்று போடுறாங்க. இதுதான் சபையானது, இந்த ரோமன் கேத்தலிக் சபையானது காலக்காரங்க செய்து கொண்டு வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு பாருங்க சொல்றாங்க, அந்த ராஜ்யத்தை ரோமாபுரிக்கு உயிலாக கொடுத்தான் யாரு, அத்லாஸ். அவன் அரசராக இருக்கிறான், பிளஸ் பீஸ்டா இருக்கிறான். யாரு? அத்லாஸ் வந்து ஒரு ஆசாரியனா இருக்கிறான், ஒரு கோயில் பூஜாரியா இருக்கிறான், மறுபடியும் ஒரு அரசனா இருக்கிறான். அந்த கருத்தை தான் யார் பண்றது, ஜூலியஸ் சீசர் பண்ற. பாருங்க, அவன் அவ்வாறு செய்த காரணத்தை தேவன் தாம் அறிவார். ஜூலியஸ் சீசர் அரசனாக பதவியேற்ற போது அவன் குருவாகவும் ராஜாவாகவும் பீஸ்ட் அண்ட் கிங் பணியாற்றி இந்த பாபிலோன் மார்க்கத்தின் கண்காணிப்பாளனானான். இவன் வெளிவந்த மேக்சிமஸ் III என்ற அரசன் கண்காணிப்பாளனின் பதவி ஏற்க மறுத்ததால் அந்த பொறுப்பு அதற்கென்று நியமிக்கப்பட்ட போப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது நிறைய ஒரு ஹிஸ்டரி இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு ஹிஸ்டரி. ஒரு ராஜா என்ன பண்றாரு, எனக்கு மதகுருவுடைய என்னது அந்த ஒரு வேலை வேணா இருக்கிற கிங்கா இருக்கிற எனக்கு என்ன வேணா அந்த போப்புடைய பதவி வேணுன்ற மாதிரி மறுபடியும் போக்கே போயிடுது. மறுபடியும் போப்புக்கே அந்த அதிகாரம் போயிடுது. எந்த அதிகாரம்? அந்த மதகுரு என்கிற அதிகாரம் அவருக்கே போயிடுது மறுபடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா போப் இருந்தாலும் கூட மதகுருக்கு தான் என்னவா இருந்துச்சு. போப் இருந்தாலும் கூட ஒரு அரசருக்கு தான், ஒரு அரசரா இருக்கலாம், ஒரு மதகுருவா இருக்கலாம். ஆனா இந்த மதகுரு இந்த அரசு என்ன பண்ற, எனக்கு மதகுரு வேலை வேணான்ற மாதிரி சொல்லும் போது அது போப்பு கிட்ட போயிடுது அதிகாரம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோழரே, இந்த ஒரு காரியமானது எங்கிருந்து வந்துச்சு. இந்த அத்லாஸ் யாரு, பாபிலோன் மார்க்கத்தை பின்பற்றின ஒரு அரசன், மறுபடியும் ஒரு ஆசாரியன். இவன் எங்க வரான், இவன் வந்து மேதிய பெர்ஷியா வந்து அந்த பாபிலோன் ராஜ்யத்தை வந்து மேற்கொள்ளும் போது அவன் என்ன தப்பித்து ஓடி என்ன பண்றான், பெருக்கம் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன பண்றான், தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது சாத்தான் வந்து அவனுக்கு உதவி செய்யறான். அவனுடைய மார்க்கமானது ஸ்தாபிக்கும்படி அவன் என்ன பண்றான், ரொம்ப காரியங்களை செய்யறான். யாரு? சாத்தான். யார் மூலமா? அத்லாஸ் மூலமாக. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ வந்து இந்த ஒரு பிளேஸ வந்து ரோம ராஜ்யமானது ஜெயிக்கும் போது என்ன பண்றான், அத்லாஸ் என்ன பண்றான், தன்னுடைய மார்க்கத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துறான். யாருக்கு? ஜூலியஸ் கொடுக்குறான். ஜூலியஸ் என்ன பண்ற, இந்த மாதிரி காரியத்தை செய்யறாரு. விசுவாசி இது வர அப்படி ஆகுது. அப்படியே வந்து இது நிசாயா கவுன்சில்ல வந்து என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த நிசாயா கவுன்சில் தான் என்ன ஆகுது இப்போ மிக்ஸ் ஆகுது. எஸ், ஏன்னா சோரேஸ்வரியே அது அதான் இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கதான் என்ன ஆகுது பாருங்க, அதன் தலைகள் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டு கண்டேன். அங்கதானே மேற்கு ரோமாபுரியிலிருந்து விடுந்து போன பிறகு கான்ஸ்டான்டைன் என்ன பண்றாரு மறுபடியுமாக சொல்லுங்க. 476ல அது விழுந்தாலுமே அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாரு இவரு கான்ஸ்டான்டைன் ராஜா என்ன பண்றாரு தெரியுமா சகோதர சகோதரியே? அந்த ராஜ்யத்தை வந்து அவர் என்ன பண்றாரு, போப்பின் ரோமாபுரியாக மாத்துறாரு. நான் சொல்றது புரியுதா? அந்நிய ரோமாபுரியா இருந்த அந்த ரோமாபுரியை வந்து போப்பின் ரோமாபுரியா மாத்திர பிறகுதான் அது விழுந்தாலும் மறுபடியும் யார் மூலமா எழுப்புது, போப்பின் மூலமாக எழுப்புது. புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க கிரகித்துக் கொள்ளும். பரிசுத்தாவி உதவி செய்து உங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அவன் மறுபடியும் பாருங்க சோரேஸ்வரியே, சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. மறுபடியும் என்ன ஆகுது, இப்ப அந்த ரோம் வந்து இது போப்பின் ரோமாபுரியாக மாற்றப்பட்டு இப்போ வந்து அது செலுத்தோங்கி இப்போ வந்து மறுபடியுமாக அது என்ன ஆகுது, இப்போ அந்த ராஜ்யமானது மறுபடியுமாக தலை தோங்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்னென்ன ஃபாலோ செஞ்சாங்க அவங்க? அந்த விசுவாச பிரமாணமானது எப்பேற்படுது. இப்ப கான்ஸ்டான்டைன் ராஜா என்ன பண்றாரு, இப்போ அங்க போப்பின் அங்க ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா ஏற்படுத்தி இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, தேவனுக்கு பதிலாகன்ற மாதிரி ஒரு
கோட்பாடு கொள்கைகளை வந்து என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வராங்க. எஸ், கொண்டு வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த காரியம் என்னன்றத பார்க்கலாம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அந்த நிசாயா கவுன்சில்ல வந்து என்னென்ன அவங்க கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஸ்தாபித்தாங்கன்ற ஒரு காரியங்களை பார்க்கும்போது பாருங்க சோரேஸ்வரி, இங்க சர்த்தை சபையின் காலத்துல சொல்றாரு பாருங்க. நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம், ஆனா இதுல இந்த ஒரு சபை காலத்துல வந்து அதிகமா இருக்கு பாருங்க. மேற்கூறியவர்களை பின்பற்றிய அந்த கிறிஸ்துவின் சபையை எதிர்த்தவர்கள் இரக்கமின்றி நிர்மூலமாக்கப்பட்டனர். அச்சபையின் அங்கத்தினராயிருந்தவர்கள் அதற்கு அடிமைகளாகி தங்கள் ஆவி ஆத்ம சிறு முழு அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காமல் அவைகள் ரோம சபைக்கே உரியதாக பாவித்தனர். இங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிலீவர்ஸ் என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆவி ஆத்ம சிறுத்தை வந்து கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காம ரோம சபைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. சபைக்கு நம்ம யாருக்கு அர்ப்பணிக்கணும்? நம்மள வார்த்தைக்கு நம்மள அர்ப்பணிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வார்த்தைக்கு அர்ப்பணிக்காம சபைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க வந்து வார்த்தையை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ವಾಕ್ಯ ನಡೀತಾ ಅದನ್ನ ಅವರು ಫಾಲೋ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಯಾರು? ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಯವರು ವಾಕ್ಯ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಅವರು ಫಾಲೋ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಅವರಿಗೆ ಈ ನಿಸಾಯ ಕೌನ್ಸಿಲ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಪ್ರಮಾಣದ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಆ ಏರ್ಪಡಿಸಿರ್ತಕ್ಕಂತ ಆ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ ಹೊರತು ಅವರು ವಾಕ್ಯ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಲ್ಲ, ಅವರು ஃபாலோ பண்ணல. விசுவாச ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? பாருங்க சோரேஸ்வரியே, அவங்க என்ன பண்றாங்க, வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்காம வாக்கியಕ್ಕೆ ತಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ಅರ್ಪಿಸ್ತೀರಾ? ಅವರು ಸಭೆಗೆ ತಮ್ಮನ್ನ ವಿಧೇಯರಾಗಿ ಅರ್ಪಿಸಿದ್ದಾರೆ. விசுவாச ಮಾಡ್ತೀರಾ? பாருங்க, இயேசுவின் ரத்தம் பாவங்களை நீக்கும் என்று ரோம சபை கூறினாலும் சபையின் மக்கள் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் சபை கழிக்கும் விலையுயர்ந்த காணிக்கையின் மூலமாக சம்பாதிக்க முடியும் என்று தவறான அபிப்பிராயத்தை அது மக்களிலேயே பரவ செய்தது. அந்த சபைனா என்ன, அந்த சபையானது என்ன பரவ செய்திருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கொடுக்கிற காணிக்கையின் மூலம் வந்து என்ன பண்ண முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற அந்த ஒரு அந்த கான்செப்டை வந்து அந்த சபையானது என்ன பண்ணிருக்குது, அந்த கான்செப்டை வந்து அந்த சபையானது பரவ செய்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் ரட்சிப்பு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சபையின் மூலம் சபைக்கு வந்து நீங்க காணிக்கை கொடுத்தீங்கன்னா, தசபாகத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்ற மாதிரி அர்த்தம்ன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? 10ஆம் லியோ போப்பா இருந்த சமயம் மக்கள் இனிமேல் செய்யப்போகும் பாவங்களுக்கு பரிகாரம் இப்பொழுதே காணிக்கையின் மூலம் சம்பாதித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்ட போது நீங்க செய்ய போற பாவத்துக்கு என்ன பண்ணலாம், முன்கூட்டியே காசு கொடுத்து என்ன பண்ணலாம், பாவ பரிகாரத்தை வாங்கலாம்ன்ற மாதிரி இந்த 10ஆம் லியோன்ற ஒரு போப் என்ன பண்றாரு, பிரகடனப்படுத்துறாரு. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க காசு கொடுத்து நீங்க பாவம் பண்ணலாம்ன்ற மாதிரி முன்கூட்டியே வந்து நீங்க வந்து நீங்க செய்ய போற, நீங்க செய்றீங்கல்ல பாவம், அந்த பாவத்துக்கு நீங்க வந்து இப்பவே நீங்க பரிகாரத்துக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் நீங்க பாவம் செஞ்சாலுமே என்ன ஆகாது, அது கணக்கு இல்ல, தேவனுடைய பார்வையில கணக்கு இல்லன்ற மாதிரி என்ன பண்றாங்க, எஸ் அறிவிக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? செல்வந்தர்கள் இத்தருணத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அநேக பொல்லங்கான செய்கைகளில் ஈடுபட்ட திட்டம் வகுத்து அதனால் உண்டாகும் பாவத்திற்கு ஏற்கனவே பணம் கொண்டு பரிகாரத்தை போப்பின் மூலம் சம்பாதித்துக் கொண்டோம் என்ற தவறான எண்ணம் கொண்டிருந்தபடியால் அவர்கள் மனசாட்சி குத்தப்பட்டாமல் இருந்தனர். இதனால என்ன பண்ணாங்க, பணக்காரர் என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு தருணம், இது நல்ல ஒரு சமயம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, இப்போ யாரு பணக்காரர்கள் எல்லாமே யார் மேல அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம் இருக்குதோ அவங்க என்ன பண்ண முன்கூட்டியே காசு கொடுத்து கிட்டிட்டு என்ன பண்றாங்க, எஸ் பாவங்களை செய்யறதுக்கு இன்னும் அதிகமா பாவம் செய்யறதுக்கான காரியங்களை என்ன பண்றாங்க இவங்க, எஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால தான் ஜனங்க என்ன பண்றாங்க, மனசாட்சிக்கு விரோதமா என்ன பண்ண நடந்து கொள்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? மனசாட்சிக்கு விரோதமா நடந்து கொள்றாங்க. இன்னும் நிறைய காரியம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, கத்தோலிக்க சபையின் போதனையும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது. அந்த சபை என்ன பண்ணுது, அந்த சபை ஃபாலோ பண்ற போதனையானது இயேசு கிறிஸ்து யாரு வார்த்தை என்ன பண்றாங்க அவங்க, எஸ் புறக்கணிக்கிறாங்க இல்லைங்களா? சபை ஸ்ரீயாக வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. நவீன அப்போலோவாகிய போப்பும் தம்முடைய போதனையினால் மக்களை விக்கிர ஆராதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார். இப்போ
விக்கிரகாராதனை. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு விக்கிரகத்தையும் வணங்க மாட்டோம். ஆமென். ஆனா இப்ப அவங்க ரோமன் கேத்தலிக் சபையில பாருங்க பாருங்க, ஊதுபத்தி என்ன பண்றாங்க இல்லீங்களா, போட்டோ வச்சிருப்பாங்க. ஒரு 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 வெண்கலத்துல வந்து சூரிய மாதிரி ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு சின்னமா இருக்கும் இல்லீங்களா. பார்த்து பூஜை பண்ணு. எஸ், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊதுபத்தி என்ன பண்ணுவாங்க, ஊதுபத்தி ஏத்துவாங்க. எல்லாம் இன்னும் அநேகமான காரியங்களை பண்ணுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நவீன அப்போலோவாகிய போப்பும் தம்முடைய போதனையால் மக்களை விக்கிரகாராதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்ப விக்கிரகாராதனை பண்றாங்க சபையில. யார் பண்ணது இது? வார்த்தையை வந்து புறக்கணிச்சுட்டு என்ன பண்றாங்க, இப்போ புதுசா வந்து காரியங்களை உள்ள கொண்டு வந்து, அதான் அவங்களுடைய விசுவாச பிரமாணத்தின் கோட்பாடுகளை கொள்கைகளையும் சடங்காச்சாரங்களை கொண்டு வந்து சபையில என்ன பண்ண நுழைச்சிட்டாங்க. அது யாருடைய மார்க்கம்? அது பாபிலோனுடைய மார்க்கம். யாரால வந்தது? அத்தலாஸ் என்கிற ஒரு ஆசாரியன் ராஜனாக வந்தது. ஜூலியஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே படிப்படியா வந்து ரோம் அரசர்கள் என்ன பண்றாங்க, எஸ், அந்த காரியங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கிறிஸ்துவ மதம் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்க சோரே இப்ப பாருங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இந்த போப்புகள் என்ன பண்றாங்கன்னா என்ன விக்கிரகாராதனைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க ஜனங்களை. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணலாம் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி என்ன பண்றாங்க சொல்லி விக்கிரகாராதனைக்கு உட்படுத்துறாங்க. மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை பெறுவதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடைவதற்கென்றும் தன்னுடைய சொந்த எண்ணங்களை கற்றுக் கொடுத்திருப்பதால் அப்ப என்ன பண்றாங்க, அவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ன்றான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும், பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், வார்த்தையை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா. ப்ராஃபிட் என்ன சொல்றான்ற மாதிரி காரியங்களை ஃபாலோ பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவங்க புராண கதைகளை சொல்றது, புராண கதைகளையோ சடங்காச்சாரங்களை சொல்றது, தேவனுடைய பிளஸிங் எப்படி எல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரி வார்த்தைன்னு சொல்றது. இந்த வார்த்தையின்படி கேட்காம இவங்க போப்ஸ் என்ன பண்றாங்க, புதுசா புராண கதைகளை சொல்றது, அந்த பாபிலோன் மார்க்கத்தை குறித்து சொல்றது. விசுவாசிக்கிறீங்களா? தன்னுடைய சொந்த எண்ணங்களை கற்றுக் கொடுத்திருப்பதால் அவள் கள்ள தீர்க்கதரிசியாக விளங்குகிறாள். இப்ப அவன் என்ன பண்றான், இப்ப அவர் சபைக்கு தானே அவர் ஒரு டீச்சர் இருக்கிறார். யாரு? போப்பு. இப்ப சபை அப்படி இருக்குது, இப்போ ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இப்ப வெளிப்படுது. கள்ள தீர்க்கதரிசியாக இப்ப வெளிப்படுது இல்லீங்களா. அவளின் குருமார்கள் இம்மையின் மேலும் மறுமையின் மேலும் தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். அப்ப என்ன பண்ற, இம்மைனா இந்த பூமியின் மேலேயும் பரலோகத்தின் மேலேயும் நரகத்தின் மேலேயும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. விசுவாசி அறிவிக்கிறாங்க. தேவனுடைய வசனம் போதிக்காத பாவ விமோசன ஸ்தானத்தை குறித்து இவர்கள் போதிக்கின்றனர். இவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு பாவ பரிகாரத்தை வந்து ஒரு ரட்சிப்படையணும்னா எப்படி ஒரு மனிதன் எப்படி என்னென்ன ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி காரியத்தை வந்து நமக்கு வேதம் சொல்லுது. ஆனா அதை எல்லாமே இவங்க ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன பண்றாங்களா, இவங்க என்ன பண்றாங்களா, எஸ், இவங்க இங்க பாருங்க, போதிக்காத பாவ விமோசன ஸ்தானத்தை குறித்து இவர்கள் போதிக்கின்றனர். போதிக்காத காரியங்களை வந்து என்ன பண்றாங்க, இவங்க போதிக்கிறாங்க இல்லீங்களா. அது மட்டுமின்றி ஜபங்களும் ஆராதனைகளும் பணமும் ஒரு மனிதனை மேற்கூறிய ஸ்தலத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று கற்பிக்கின்றனர். என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்களா, அது மட்டுமின்றி ஜபங்களும் ஆராதனைகளும் பணமும் ஒரு மனிதனை மேற்கூறிய ஸ்தலத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து மறிச்சு போயிடுறான், அவன் நரகத்துல இருப்பான். நரகத்துல இருக்கிறவனுக்கு வந்து இவங்க காசு கொடுத்து ஜெபிக்கும் போது என்ன பண்றாங்களா, இவங்க பரலோகத்துக்கு போயிடலாம். இவங்க வந்து தேவனிடத்துல வந்து ஜெபிச்சாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிடுறாங்களா. அவங்க இந்த மாதிரி தப்பான உபதேசங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க சபையானது அவனுடைய கோட்பாடு அவனுடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இந்த வார்த்தை இல்லாத காரியங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா போதிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் மகாவேசி என்று வேதம் சொல்லுது. யாரவா? மகாவேசி தான் ஒரு டைட்டில் இல்லைங்களா, அந்த மாதிரி வேதம் சொல்லுது அவளை. இந்த போதனைகளை ஆதாரமாக கொண்ட இது முழுவதும் தவறான மார்க்கமாகும் இல்லைங்களா. இது எது தவறான மார்க்கமாகும். கர்த்தர் தமது வசனத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுதலின் மூலம் கர்த்தர் தமது வசனத்தின் வெளிப்படுத்திக் கொள்ளுதலின் அஸ்திபரத்தின் மேல் இது அமையாமல் ஸ்திரமில்லாததும் அமிழ்ந்து போகக்கூடியதுமான தங்களுடைய
பொய்யான போதங்களாகிய மலைகளின் மேல் இது கட்டப்பட்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? எனது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மேல என்ன பண்ணல, இது சபையில கட்டப்படல. இது தப்பான காரியத்தின் மேல கட்டப்பட்டிருக்குது. பொய்யான காரியங்கள் மேலதான் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்குது. இது மேல இது யாரோ ஃபாலோ பண்றாங்களோ இவங்க என்ன பண்ண மாட்டாங்க. இவங்க இவங்க அழிந்து போவாங்க. இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ இவங்க அழிந்து போறாங்க. இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாம வார்த்தை யாரோ ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க அழிந்து போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி நிசாயா கவுன்சில் மீட்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி விசுவாச பிராணத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, அங்க என்ன ஆகுது இப்போ எப்படின்னா, இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? வேதாகமத்துல பார்க்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம். எசபெல் ராணிக்கு அடையாளமா இருக்கிறா இல்லைங்களா? அரசியல் ஆதாயத்துக்காக அவ என்ன பண்றாரு? அரசியல் ஆதாயத்துக்காக அந்த ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார், மேரேஜ் பண்ணிக்கிறார். மேரேஜ் பண்ணிக்கும் போது சோரியே அவ உள்ள என்ன பண்றா? அவ உள்ள சோரியே அவ என்ன பண்றானா, கவர்மெண்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஜனங்களுடைய பணத்தினூடாக என்ன பண்றாவ? ராஜாவுடைய ஆக்னையின்படி அவ விக்கிர ஆராதனை கோயில்களை கட்டுறான். விக்கிர ஆராதனை செய்யும்படியான கோயில்களை என்ன பண்றா? இஸ்ரவேல்ல கட்டுறான். இதுக்கு அடையாளமா இருக்கு இல்லீங்களா? அப்ப கான்ஸ்டன்டைன் ராஜா இஸ்ரவேலுக்கு அடையாளமா இருக்கான். அவன் இப்ப மேரேஜ் யூனியன் இப்ப ஆகாப் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் எசபேல் இப்ப என்ன பண்றா? மேரேஜ் யூனியனுக்குள்ள வர்றாங்க. இப்போ யூனியனுக்குள்ள மேரேஜ் பண்ணி வந்த பிறகு அவன் என்ன பண்றா? அவருடைய சடங்காச்சாரங்களையும் அவருடைய மார்க்கத்தையும், தப்பான மார்க்கத்தை என்ன பண்ற? பொய்யான மார்க்கத்தை, பாபிலோன் மார்க்கத்தை இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஸ்தாபிக்கிறான். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு கான்ஸ்டன்டைன் ராஜா? அதே மாதிரி இந்த பாபிலோன் மார்க்கத்தை இப்போ உள்ள கொண்டு அந்த விசுவாச பிரமாணத்துல மிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அதை ஃபாலோ பண்றது எல்லாம் யாரு? அவங்கதான் நிக்கோலாய் மதத்தின் வித்து. முதலாவது சபை காலத்துல எபேசு காலத்துல விதைக்கப்படுது. இரண்டாவது காலத்துல அது கிரியைகளா வெளிப்படுது. மூன்றாவது காலத்துல போதனையா மாறுது. போதனையா மாற பிறகு இப்போ பெர்கமுல அந்த ஆளுகை செய்யற ஒரு ஸ்ரீயாக அவ மாறுறாவ. சபை மாறுது. இப்போ நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்றேன்? சபையை ஆளுகை பண்றேன்ற மாதிரி இப்ப என்ன பண்றேன்? இப்போ அந்த 325வது ஆண்டுல நீ என்னது சொல்லுங்க, நிசாயா கவுன்சில்ல இப்போ அங்க என்ன ஆகுது? இப்போ சபையானது, ரோமன் கேத்தலிக் சபையானது இப்போ முதலாவது சபை காலத்தில் எப்படி இருந்தது? நிக்கோலாய் மதஸ்திரி வித்தாய் விதைக்கப்பட்டது, கிரியைகளா மாறப்பட்டது. இப்ப போதனையா மாறின பிறகு இப்போ ஆளுகை செய்யற ஸ்திரீயாக மாறப்பட்டு இப்போ என்ன பண்ண மாற்றப்பட்டு இப்ப என்ன பண்ற? இப்போ சபையை அங்க ஸ்தாபிக்கப்பட்ட நிலை கொண்டு போயிட்டு இப்ப என்ன பண்ற? இப்போ அங்கிருந்து ஒரு விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தி இதோ ஃபாலோ பண்ணவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க, இதோ ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் உண்மையான கிறிஸ்தவங்க இல்லைன்ற மாதிரி ஜனங்கள் மத்தியில பரவ செய்து உண்மையான கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கொலை செய்து கொண்டே வரான். சபை காலத்துல பார்க்கும்போது கொலை செய்து கொண்டே வராய்வன். இவதான் கொலை செய்யுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இவளுக்கு என்னது? கண்டிப்பா 17வது அதிகாரத்துல பார்க்கும்போது யார் காட்டுறது? அந்த 7 கோப கலசத்தின் தூதர்கள் ஒருத்தர் என்ன பண்றாரு? ஒருத்தர் யோவானுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துறது. அவர் தான் யாரு? வில்லியம் மேரியன் பிரென்னாம்ன்ற விசுவாசிக்கிறோம். அந்த 7வது கோப கலசத்தை தான் யாரு? 7வது கோப கலசத்தின் தூதன் தான் யாரு? வில்லியம் மேரியன் பிரென்னாம்னு விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் தான் என்ன பண்றாரு? இந்த மகாவேசி செய்த எல்லா காரியங்களையும் அவ எப்படியெல்லாம் காரியங்களை செய்தா, எப்படியெல்லாம் அநியாயம் செய்தா, எப்படியெல்லாம் சபை காலத்துல பரிசுத்தவங்களையும் கொலை செய்தா இல்லீங்களா? அப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததியை எப்படி கொலை செய்தன்ற அவர் காரியங்களை எல்லாமே என்ன பண்றாரு தேவன்? இந்த தூதன் மூலம் ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. அப்ப அவருக்கு வர்ற ஆக்னைகளையும் என்ன பண்றாரு? அவருக்கு வர்ற அவ பிறப்போற ஆக்னைகளையும் அவ அடையிற ஆக்னைகளை குறித்து என்ன பண்றாரு? தண்டனைகளை குறித்து அங்க சொல்றாரு. யாருக்கு? யோவானுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? என்ன காரியங்களை பார்த்தோம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அந்த விழுந்து போன அந்த ராஜாக்கள், இருக்கிற ராஜா, அப்புறமா வரப்போகிற அந்த ராஜா, அப்புறமா அந்த 7 மலைகள் என்னவா இருக்குது? 7 ராஜாக்களுக்கு அடையாளமா இருக்குது. அந்த 7 ராஜாக்கள் தான். அவங்க 8வது யாரு? அந்த போப் எப்ப வர போறவன்? எஸ், மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் போன பிறகு இல்லீங்களா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பேசிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் மனவாட்டி போகிற வரைக்குமே தேவன் என்ன பண்ற? தடை பண்ற. அப்ப தேவன் அதனாலதான் இந்த 3வது உலக போரையும் பிளஸ் இந்த உபத்திர காலத்தை
இன்னும் தடை பண்றது யார் தெரியுமா? தேவனே தடை பண்ணிருக்காரு. ஆமென். பரிசுத்த ஆவியை தடை பண்ணிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? நீ வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரத்தை 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிங்க, 16 அதிகாரத்தை படிங்க. உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு எஸ், உங்களுக்கு தேவன் பரிசுத்த வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம திருவசனுடைய புத்தகங்களை படிக்கணும். அப்பதான் என்ன பண்ணோம்? அது மாத்திரம் படிக்கிறது மாத்திரம் இல்லாம அனைட்டிங் ஸ்பிரிச்சுடைய ஃபியூச்சரையும் கேட்கணும். அப்பதான் நமக்கு வந்து சிந்தை நமக்கு தெரியும். நம்மளுடைய சிந்தையானது பரிசுத்தாவினால திறக்கப்பட்டு நம் காரியங்கள் புரியறதுக்கு ஆரம்பிக்கும். கிரகித்துக் கொள்கிற கிருபையை வந்து தேவன் நம்ம பாராட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வந்து உட்கார்ந்து போறோம், ஆனா உட்கார்ந்து மாத்திரம் பத்தாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம யாரு 11ஆவது மணிக்கு வந்த ஆட்கள். நம்ம 11ஆவது விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி கூலி கொடுக்கும் போது அவருக்கு நம்ம முன்னாடி வந்தவங்களுக்கு கோவம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க ஒரு கூட்டம் வந்து 7 மணிக்கு போறீங்க, 11 மணிக்கு போறீங்க, 2 மணிக்கு போறீங்க, 4 மணிக்கு போறீங்க. இப்போ 4 மணிக்கு போறவங்களுக்கு ஒரே கூலி, 1 மணிக்கு வந்தவங்க ஒரே கூலி, 11 மணிக்கு வந்தவங்க ஒரே கூலி, 7 மணிக்கு வந்தவங்க ஒரே கூலி. நீங்க என்ன சொல்லுவீங்க? எஜமான கேட்பீங்க இல்லைங்களா? என்ன எஜமான நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? அப்போ 7 மணிக்கு வந்திருக்கிறோம், நாங்க 11 மணிக்கு வந்திருக்கிறோம், அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுக்குறீங்கன்ற மாதிரி நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்படி ஒரு கூட்டம் கேக்குது. யார? எஜமான கேக்குது. அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய இஷ்டம்ன்றாரு. அப்ப என்னுடைய இஷ்டம் யாருக்கு வேணும்னா கொடுக்கலான்ற மாதிரி நான் வந்து என்னுடைய இஷ்டம், என்னுடைய காசு இது என்ற மாதிரி சொல்ல முடியுமா? அப்போ அதுல என்ன இருக்காது? அதுல வந்து நியாயம் இருக்காது, நீதி இருக்காது இல்லைங்க? நீதி நியாயம் இருக்காது. அதனாலதான் சொல்றியே அந்த லாஸ்ட்ல வந்தவங்க இவங்க எல்லாம் செஞ்சாங்க பாருங்க, கஷ்டம். இவங்க 7 மணில இருந்து செய்யறாங்க சாயங்காலம் வரைக்கும். அந்த கஷ்டத்தை வந்து 2 ஹவர்ல பண்ணாங்களே இவங்க யாரு? இந்த 4 மணிக்கு வந்தவங்க. 4 மணிக்கு வந்தவங்க இவங்க எல்லாம் செய்த எல்லா வேலைகளையும் இவங்க 2 ஹவர்ல செஞ்சாங்களா இவங்க? அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து கடைசியில வந்திருக்கிற இந்த மனவாட்டி வந்து இந்த சபை காலத்துல வந்தாங்க இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் அவங்க செய்த எல்லா காரியங்களுக்கும் மேல நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா தேவனை தேடணும். தேடணும் எப்படி? அதிகமா தேவனை குறித்து படிக்கணும், புக்ஸ் படிக்கணும், ஸ்பீச்சஸ் பேசின ஸ்பீச்சிங் கேட்கணும், பைபிள் படிக்கணும், அதிகமா எஃபெக்ட் போடணும், அதிகமா தேவனை என்ன பண்ணணும்? ஐக்கியப்படணும். அப்பதான் சொல்லிய தேவன் நமக்கு இரக்கம் காட்டி நமக்கு என்ன பண்ணுவாரு? நமக்கு சில காரியங்களை காட்டுவாரு. அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லியே நாம் விசுவாசிக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு போகும்படியான காரியங்களை வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பார்த்தோம் 5 ராஜாக்களை பத்தி பார்த்தோம். அந்த 6வது 7வது 8வது யார்? 3 ராஜாக்கள் யாருங்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்புறமா அது எப்படி அந்த அந்நியரோபுரியானது எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, எந்தெந்த ராஜாக்களால அந்த ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது, எந்தெந்த ஆட்சியில வந்தாங்க, அவங்க என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் கொண்டாங்கன்ற காரியங்களை பார்த்தோம். டைட்டஸை பத்தி நீரோ பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? நீரோ எப்படி கொடூரமான ஒரு ராஜா, அப்புறமா டைட்டஸ் எப்பேற்பட்ட கொடூரமான ராஜா என்கிற காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? அதன் பிறகு அதன் பிறகு சொல்லுங்க அந்த சாவுக்கேதுவான காயமானது எப்படி சொஸ்தமாக்கப்பட்டது, எப்படி அந்த சாவுக்கேதுவான காயமானது பட்டதுங்கிற காரியத்தை பார்த்தோம். 476ல அது மேற்கு ரோமாபுரியானது, ஏன்னா மேற்கு ரோமாபுரி கிழக்கு ரோமாபுரி 2 ரோமாபுரிகளா பிரிக்கப்படுது. எதற்காக பிரிக்கப்படுற காரணத்தை பார்த்தோம். எதற்காக பிரிக்கப்பட்டது என்கிற காரணத்தை பார்த்தோம். பிரிக்கப்பட்ட பிறகு மேற்கு ரோமாபுரி எப்படி விடுந்து போச்சு, மறுபடியும் எப்படி அது செழித்தோங்கியது என்ற காரியங்களை பார்த்தோம். அந்த செழித்தோங்கிய அந்த காரியத்தை பார்க்கும்போது நிறைய ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா போப்பின் ஆட்சியானது அதுக்கு முன்னாடியே வந்திருக்குது. எப்போ நிசாயா கவுன்சில் மீட்டிங்ல தான் அந்த ஒரு போப்பின் காட்சியானது வந்துச்சு இல்லைங்களா? ஏன்னா அங்கதான் எல்டர்ஸ், அப்புறமா ஃபாதர்ஸ், பிஷப்ஸ், அப்புறமா கார்டினல்ஸ், அப்புறம் பிஷப்ஸ், அப்புறமா இன்னும் என்னது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஃபாதர்ஸ், பிஷப்ஸ், கார்டினல்ஸ், அப்புறமா இன்னும் எல்டர்ஸ், நிறைய கண்காணிப்பாளர்களை இந்த மாதிரி புருஷனை வந்து என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினாங்க. இவங்களுக்கு மேல யாரு? போப் என்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்தை உருவாக்குனாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இவங்க எல்லாமே என்ன பண்ணோம்? ஒரு நிறுவனத்தை வந்து எப்படி ஒரு ஒர்க்கர்ஸ் மேல ஒரு சூப்பர்வைசருக்கு மேல ஒரு பெரிய ஒரு சூப்பர்வைசர், அந்த சூப்பர்வைசருக்கு மேல
CO. ஒரு மேனேஜர் அவர் மேல CO. அப்படி இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ண, இந்த உலகத்தின் அமைப்பை வந்து என்ன பண்றாங்க, சபையில வந்து என்ன பண்ண ஏற்படுத்தி என்ன பண்றாங்கன்னா கண்காணிப்பாளர்களாக என்ன பண்றாங்கன்னா சபையை வந்து ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா மாத்தி நடத்தும் போது சோதரியே புரியுதா உங்களுக்கு? நடத்தும் போது சோதரியே அங்கதான் என்னாகுது, ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா ரோமன் காத்தலிக் சபையில உருவாக்கப்படுது, உருவாகுது. அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த போப்பின் என்ன பண்றாங்க, அங்கிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காரியங்களை உலகத்தின் காரியங்களை வந்து சபைக்குள்ள கொண்டு வராங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் என்னாகுது, 476ல மேற்கு ரோமாபுரி விழுந்தாலுமே மறுபடியும் எப்படி வந்து மறுபடியும் செலுத்தோங்கி சொல்லுங்க பார்க்கலாம். அது போப்பின் எஸ். ஏன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. நம்ம பாருங்க சோரியே இதுல இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு செய்தியில வந்து ப்ராஃபிட் சொல்றாரு, அதை மட்டும் படிச்சு முடிக்கிறேன் நான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா அவன் அந்த மாதிரி மாத்திடுறான். என்ன பண்றான் சொல்லுங்க பார்க்கலாம்? வேடிகன் சிட்டியை வந்து என்ன பண்றான்? எஸ், புனித ஸ்தலமாக மாத்திடுறான். ஏன்னா இந்த உலகத்துக்கே புனித ஸ்தலம் இது எருசலேம் தான். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா வந்து பாருங்க, அவன் பிரதிகுருவா வந்து உருவெடுத்து கொண்டு தன் பொசிஷனை மாற்றிக்கொண்டு என்ன பண்றானா தேவனை போல என்ன பண்றான், ஒரு அமர்ந்து கொண்டு சோதரியே அவன் வேடிகன் சிட்டியை வந்து ஒரு புனித ஸ்தலமாக மாற்றி அவன் என்ன பண்றான், எல்லா ஜனங்களுக்கும் என்னது அவன் கையில பிளெஸிங் வாங்கணும், பாவ விமோசனத்தை வாங்கணும்ன்ற மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பணக்காரங்க எல்லாமே என்ன பண்றாங்க அந்த பட்டணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அப்பதான் அந்த பட்டணமானது பொருளாதாரமும் பிளஸ் வர்த்தகம் எல்லாம் ஆகுது செலுத்தோங்கி மறுபடியும் முதல் மாதிரி அந்த சபை அந்த ஒரு ரோமானது மறுபடியும் என்ன ஆகுது. எஸ், அந்த இது சொல்லுங்க பார்க்கலாம், அந்த தலைக்கு பட்ட அந்த காயமானது சொஸ்தமாக்கப்படுது இல்லைங்களா? மறுபடியும் அந்த ராஜ்யமானது செலுத்தோங்கி எழும்புது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த காரியங்களை பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கின்ற நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். சொல்லியே கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். நாம் ஜெபிக்கலாம். யாவரும் கண்களை மூடி முழங்கால் பண்ணிட்டு, ஓ எங்களை அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, அற்புதமான இந்த காலை விழிப்பை நன்றி அப்பா. இதோ தகப்பனே, இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கும்படி கர்த்தாவே எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் செய்து ஆண்டவரே காரியங்களை நிறுத்திக் கொள்கிறதான கிருபையை பாராட்டி தகப்பனே, இந்த காரியங்கள் வந்து கர்த்தாவே எங்களை விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தும்படி, எங்களை விசுவாசத்தை இன்னும் ஆண்டவரே வர்த்திக்க செய்யும்படி கர்த்தாவே கிருபை செய்திருப்பா. இந்த காரியங்கள் மகத்தான காரியங்களா இருக்கிறது கர்த்தாவே. இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்படி கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய ஆண்டவரே நினைவுகளையும் நீர் ஆண்டவரே விருத்த சேதனம் செய்து கர்த்தாவே எங்களை வெளிப்படுத்தி இதற்காக நன்றி தகப்பனே. இதோ வந்திருக்கிற யாவரையும் தகப்பனே உங்களுடைய அன்பான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த செய்திகளை கர்த்தாவே இவர்கள் வீட்டில் சென்று மறுபடியும் தியானிக்கும்படி, மறுபடியும் இங்க பேசப்பட்ட வார்த்தைகளை கர்த்தாவே எழுதி கொண்டு அவைகளை ஆண்டவரே வீட்டில் அமர்ந்து கர்த்தாவே அப்பா அதை மறுபடியும் அவர் கிரகித்துக் கொள்ளும் பொழுது ஆவியானவர் தாமே அவர்களுக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை பாராட்டுங்கப்பா. எனக்கு தரை மட்டுமாய் தாழ்த்துறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வாதத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பெற ஆசீர்வதித்து தங்களுடைய தேவைகளை சந்தித்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவரே உடைய ஞானத்தினால் நிரப்பி கர்த்தாவே ஆண்டவரே இங்க பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவர்கள் மிஸ் செய்யாதபடிக்கு அவர்களை பரிபூர்ணமாக கிரகித்துக் கொள்கிறதான கிருபைகளை பாராட்டுங்க தகப்பனே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துவோம். இதோ இந்த அடியனை கருத்துல போடுகிறேன். இதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த காரியத்தை தகப்பனே இவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்ய ஆசீர்வாதத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.